பார்க்கலாம். நீங்கள் முடிஞ்சால் முடிச்சிடலாம். அதை கான்செப்ட் எதுவும் எக்ஸ்ட்ரா இல்லை அப்படின்னா முடிச்சிடலாம். புதை படிவங்களின் வயதை கணக்கிடும் முறை. அதாவது சொல்கிறாங்கள்ல, நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, கீழடி அங்கே கிடைச்ச பொருள் வந்து இன்னையிலேருந்து 2300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பொருள் அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? அது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா கார்பன் டேட்டிங் அப்படிம்பாங்க. கதிரியக்க கார்பனை வச்சு அந்த கார்பன் 14 அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஒரு தெரியும், உயிர் பொருள் எல்லாத்துலேயும் கார்பன் கட்டாயம் இருக்கும், உயிரினம் எல்லாத்துலேயும். இந்த கார்பன் வந்து அழியும், கார்பன் மாலிகுலனா டீகம்போஸ் ஆகும். அதோட எவ்வளோ டீகம்போஸ் ஆகிருக்கு அப்படின்னு வச்சு இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த உயிரினம் இங்கே வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அது பேர் தான் அந்த கார்பன் டேட்டிங். அதை கண்டுபிடிச்சவர் யாராமா? WF லிஃபி 1956 தான் கொண்டு வராங்க. இந்த மெத்தடு நம்மக்கிட்ட இல்லை, இந்தியாவில் இல்லை. இத்தனை கோடி அங்கே செவ்வாய்க்கு அனுப்பிட்டேன், நிலாவுக்கு அனுப்பிட்டேன் ராக்கெட்டு, இதுக்கு எதுவும் இல்லை. இது வரைக்கும் ரிசர்ச் பண்ணவே இல்லை, அதுக்கான லேப் இல்லை. என்ன காரணம்னா உண்மையான வரலாறு தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு. வரலாறு என்ன பண்ணுறாங்க, இங்கே மறைக்க பார்க்குறானுங்க. கல்மர பூங்கா நம்ம கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜோஸ்னா பார்த்துருக்கீங்களா? கல்மரம் எங்கே பார்த்தீங்க? உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே இருக்கும். மண்ணுக்குள்ளே புதஞ்சி போன மரம் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிரும், ஒரு சில இதெல்லாம் கரியாக மாறிடும், ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு அப்படியே மரம் கல்லாக மாறிடும். ஃபாசில்லாம் என்னென்னு பார்த்தோம்ல நேற்று, மண்ணுக்குள்ளே புதஞ்சி போன உயிரினங்களுடைய எச்சம், அதான் ஃபாசில். ஆர்ட்ஸ் காலேஜில் உள்ளவங்களாம் பார்த்துருப்பீங்க. இதை பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? ஆர்ட்ஸ் காலேஜில் இல்லையா? கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் தெரியுமா? அதுக்கு முன்னாடி ஒரு இந்த மாதிரி நட்டு வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா இல்லையா? கீழே ஒன்று இருக்குல்ல, மரம் தான் கல்லாக மாறிடும். எங்கே பார்த்தீங்க? இது வந்துட்டு மரம் தான் கல்லாக மாறிடும். இது மாதிரி கல் மர பூங்கா அதுக்குன்னு ஒன்று வச்சுருக்காங்க. விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் அந்த ஏரியாவில் நிறைய கிடைக்குங்க. அரியலூர், விழுப்புரம் அந்த ஏரியாவில் நிறைய கிடைக்கும். திருவக்கரையில் இருக்குது தமிழ்நாட்டில். வான் உயிரியல் திட்டம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? இது எதை பற்றி பேசுகிறாங்கன்னு தெரில எனக்கு. செவ்வாய் கிரகத்தெலாம் ரைட் ஓகே. அதாவது ஸ்பேஸில் வேறு ஏதாவது கிரகத்தில் ஏதாவது உயிரினம் வாழுதான்னு ரிசர்ச் பண்ணுறானுங்க இன்னும். மரபியலின் தந்தை ஜெனட்டிக் இருக்கு இல்லையா, அதோட ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக் சயின்ஸ் கிரிகர் ஜோகன் மெண்டல். என்ன பண்ணியிருப்பார், எப்படி ஒரு தாய் தந்தையர்கிட்ட இருந்து அவங்களுடைய கேரக்டர் வந்து அவங்களுடைய சந்ததியினருக்கு எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு ஆய்வு செஞ்சுருப்பார். பட்டாணியை வச்சு ஆய்வு செஞ்சுருப்பார். ஒரு சாமியார், கிறிஸ்தவ சாமியார். யார்? ஜோகன் மெண்டல். பட்டாணியை தான் அவர் யூஸ் பண்ணியிருப்பார். ஒரு பண்பு கலக்கு ஆய்வில் நெட்டை குட்டை தாவரத்தின் விகிதம் அதை பயன்படுத்துகிறாரு. பயன்படுத்தும்போது ஃபஸ்ட் லெவலில் 3:1 கிடைக்குதுன்றாரு. அதாவது இப்போ AB 2 பட்டாணி செடியை மிக்ஸ் பண்ணுறாரு, சரியா? இதில் A கேரக்டர் அடுத்த தலைமுறையில் A கேரக்டர் வெளிப்படுறது 3 பட்டாணியில் கிடைக்குது, சரியா? B கேரக்டர் ஒரு பட்டாணியில் வெளிப்படுதுங்கிறாரு. அதே அடுத்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஜீனாக்க விகிதமா சம்திங் இரு பண்பு கலப்பு, அதில் 1:2:1 அந்த ரேஷியோவில் என்ன ஆகுது, பண்பு வெளிப்படுது அப்படின்ற மாதிரி ஆய்வு செஞ்சுருக்காரு. இது நமக்கு அவ்வளோவா தேவையில்லை, விட்டுடலாம். குரோமோசோம் பார்த்தோம்ல, குரோமோசோமில் தான் என்ன இருக்கும், DNA இருக்கும். அங்கே தான் அப்பா அம்மாவோட கேரக்டர்லாம் புதஞ்சு கிடக்குது அப்படின்னு பார்த்தோமா. குரோமோசோம் எங்கே இருக்கும்? செல்லுக்குள்ளே, நியூக்ளியஸில், கருவுக்குள்ளே இருக்கும், கரெக்டா? அதை கண்டுபிடிச்சவர் யார்? முதல்ல இவர்
அதுக்காக நோபல் பரிசு பெற்றார் மோர்கன் அவருக்கு. குரோமோசோம் அப்படின்ற வார்த்தையை முதல்ல பயன்படுத்துவர் வால்டேயர். அடுத்தது குரோமோசோமுக்குள்ளே எங்கே இருக்கும் ஜீனு? லோக்கஸ் அப்படின்ற இடத்துல இருக்காமா ஜீன். ஒரு செல்லோட முதுமையை உணர்த்தும் கடிகாரங்களாக பயன்படுவது ஃப்ளோமியர் அப்படின்னு. அதாவது ஒரு இது அந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்பு தான். இதை வச்சு தான் அந்த செல்லோட வயதை நம்ம என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலான்றாங்க. பால் குரோமோசோம்னா சொன்னாலும் 23வது ஜோடி, அதான் ஆனா பெண்ணான்னு தீர்மானிக்கும். எக்ஸ் இருந்தால் என்னவா இருக்கும்? பொண்ணு. எக்ஸ் ஒய்யாக இருந்தால் ஆண். அந்த மாதிரி அந்த குரோமோசோமுக்கு பேர் என்னது? ஹெட்ரோசோம். ஹெட்ரோ. முதல் 23 சோம் இருக்கு இல்லையா ஜோடி, இதுதான் மற்ற கேரக்டர்லாம் தீர்மானிக்கும். தலைமுடி கலரு, தலைமுடி எப்படி சுருட்டையாக இருக்கணுமா, செம்பட்டையாக இருக்கணுமா, என்னது பஞ்சாக இருக்கணுமா, அப்பா அம்மாவோட கேரக்டராக அப்பா அம்மாவிட்ட இருந்து வரதா, தாத்தா பாட்டி எல்லாத்தையும், அப்புறம் நகத்துலேருந்து ஸ்கின்னு கலர்லேருந்து எல்லாத்தையும் தீர்மானிக்கிறதே அது இந்த 23 ஜோடி குரோமோசோம் தான். இவங்களை என்னென்னு சொல்லுவாங்க? 22 ஆட்டோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. 23வது தானே என்னன்னு சொல்கிறாங்க? அல்லோசோம் ஹெட்ரோசோம். இன்னொரு பேர் 23வது பால் குரோமோசோம். அல்லோஸ்ட்ரோம்னு சொல்லுவாங்க, ஹெட்ரோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட உடல் செல் எல்லாத்துலேயுமே 23 ஜோடி இருமைய நிலை 2n 23 ஜோடி இருக்கும். 2n எதுக்கு சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு உயிரத்துக்கும் வேரி ஆகும். மனித இதில் 2x23 குரோமோசோம் இருக்கும், உடல் குரோமோசோம் எல்லாம். பட் அந்த பால் குரோமோசோமில் எத்தனை இருக்கும்? 2n இருக்காது. 2n இருக்காது சரியா, வெறும் n தான் இருக்கும், 2 இருக்காது. இப்போ மனிதனாக இருந்தால் 23n. அடுத்தது இணைச்சல்ல ஒற்றை மையம், வெறும் n தான் இருக்கும். ஒற்றை மையம் சிங்கிள் போலார், ஒரே ஒரு இதாக இருக்கும். ஆமாவா, கருமுட்டை விந்து. அதில் இதான் குரோமோசோம். இப்படி தான் இருக்கும். அதான் ஜோடி, ஒரு ஜோடி சரியா. இன செல்லில் இது ஒன்று மட்டும்தான் இருக்கும், 2 இருக்காது. இதை உடச்சி உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி இருக்கும். இந்த டிஎன்ஏ இது அடினைன் தயாமின், இது 2 தான் சேர்ந்துருக்கும். அது ஒரு மாலிகுல்னு வச்சுக்கோங்க, ஒரு புரோட்டீன் டிஎன்ஏ. அதேமாதிரி சைட்டோசினும் குவானைன் இவங்க 2 பேரும் தான் சேர்ந்துருப்பாங்க. இந்த அடினைன் தயாமின் இருக்கு இல்லையா, தயாமின் ஏதோ ஒன்று. இது அடினைன்னு வச்சுக்கோங்க, இது தயாமின். இது 2ஐயும் அட்டாச் பண்ணியிருக்கிறவர் யார் சார் அப்படின்னாக்கா 2 ஹைட்ரஜன் அவங்க தான் இணைச்சி வச்சுருப்பாங்க. அதேமாரி சைட்டோசின் குவானைன் 3 ஹைட்ரஜன் அதை அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க. அதேமாரி இந்த விதி இருக்கு இல்லையா, இது டிஎன்ஏ நைட்ரஜன் காரம். இந்த விதியை கண்டுபிடிச்ச அந்த விதிக்கு பேர் தானே அது சார்காப் விதி. டிஎன்ஏ சம்மந்தமான விதியை கூறியவர் யாருன்னு கேட்பாங்க. அந்த விதிக்கு பேர் என்னது? சார்காப். மும்மைய தாவரங்கள், ஒரு சில தாவரங்கள் என்ன இருக்கும், 2 ஜோடி தானே இருக்கணும், 3ஆவதாக ஒரு ஜோடி வந்துடும். அந்த மாதிரியான தாவர விலங்குகளில் மலட்டுத்தன்மை கேட்டிங்களா இன்றைக்கி. அதாவது 3ஆம் பாலினத்தவர் இருக்காங்கள்ல, திருநங்கைகள் திருநம்பிகள், அவங்க தான். இது குழந்தை பெற்றுக்க முடியாது அவங்களால. தாவரமாக இருந்தாலும் சரி, அது என்ன பண்ணாது, காய் கனிலாம் உண்டாகாது அதில். சரியா? ரைட்.
நான் மைய தாவரங்கள், ஒரு சில தாவரங்களில் 4 குரோமோசோம் சேர்ந்துருக்கும். இது எப்பயாவது தான், ரேராக தான் நடக்கும். இது வந்து என்ன பண்ணால் பெரிய பழங்களை, பெரிய பூவை கொடுக்குமாமா. நார்மலாக அந்த செடி வந்து இவ்வளோ பெரிய பூ தான் பூக்குன்னா இது பெரிய பூவாக பூக்கும் அப்படின்றாங்க. அடுத்தது பூக்காது. இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. டவுன் நோய் அப்படின்ற ஒரு நோய், அதாவது மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைங்கள்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த 21வது ஜோடி இருக்கு இல்லையா, அது குறைபாடுனால தான் அது வருது. ஆன்யூ பினாய்டி அப்படின்றாங்க. டவுன் நோய் அப்படிங்கிறது ஏதோ உடம்புல பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு மட்டும், அவங்க பரம்பரைக்கெல்லாம் இருக்காது, அவங்களுக்கு மட்டும் அந்த ஃபஸ்ட்டு செல்லு ஃபார்ம் ஆகுதில்ல, அம்மாவோட கருவில் ஃபார்ம் ஆகும்போது அந்த ஒரு சம்திங் ஏதோ மிஸ்டேக் ஆகிடும், அதனால் அது நடக்குது. அதேமாதிரி இரத்த சோகை ஒரு சிலருக்கு ஏறும். அந்த இரத்த சோகை இருக்கிறவங்க கதிர் அருவாள்னு சொல்லுவாங்க, மாற்றவே முடியாது. இரத்த சோகை எதனால் வரும்? அனிமிக். எதனால் வரும்? அயன் கண்டென்ட் கம்மியாக இருந்தாக்கா. அது இல்லாமல் ஒரு சிலருக்கு பிறந்ததுலேருந்தே அப்படியே தான் இருப்பாங்க, கதிர் அருவாள் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஏதோ ஒரு ஜீனில் பிரச்சனை வருது, ஜீன்னால் வருது தான். அடுத்து தாவர ஹார்மோன். தாவரத்துக்கும் ஹார்மோன் இருக்குது, நமக்கு மட்டும்தான் இல்லை. நம்ம இதில் ஹார்மோனை சுரக்கிறவங்க யார்? எண்டோக்ரைன் சிஸ்டம். அந்த ஹார்மோன் சுரப்பிக்கெல்லாம் எது எது அப்படின்னு வரும், பின்னாடி வரும் பார்ப்போம். தைராய்டு, பிணையல், இந்த மாதிரி இருப்பாங்க. இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, உடம்புக்குள்ளே உள்ள உறுப்புகள்லாம் வேலை செய்ய வைக்கிறவங்க இவங்க தான். குரோமோசோம், சாரி என்னது, ஹார்மோன். அது மாதிரி தாவரத்தில் ஹார்மோன். தாவரத்தில் ஹார்மோன் இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது ஆக்சின் அப்படின்ற ஹார்மோன் தான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது. கருவுறாமல் காயாகும். கருவுறாமல் காயாதல் சொல்லியிருப்பேன். பூவில் அந்த பாலினேஷன் ப்ராசஸ் நடக்கணும், நடந்தால் தான் குட்டி செல்லு உருவாகும். அந்த செல்லு தான் என்னவா மாறும்? விதையாக மாறும். விதைக்குள்ளே தான் அந்த உயிர் இருக்குது. விதைக்கு மேலே பழம் உருவாகும். சரியா? என்ன கௌதம், என்ன அதுக்குள்ளேயே கண்ணு சொக்குது? அடுத்தது இந்த பாலினேஷன் நடக்கலை அப்படின்னாக்கா அந்த பூ வாடி கீழே விழுந்துடும். மெயினாக பரங்கிக்காயில் நீங்கள் பார்க்கலாம். பரங்கி பூசணிக்காய் இருக்குல்ல, அதில் போய் பாருங்கள். ஒரு சில பூ என்ன பண்ணும், காயாக மாறும், ஒரு சில பூ காயாக மாறாது. அங்கே பாலினேஷன் நடக்கலைன்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த பூ கடியில் பாருங்கள், சின்னதாக ஒரு குண்டாக இருக்கும், இதுதான் காயாக மாறும். எப்போ பாலினேஷன், இந்த போலன் இருக்கு இல்லையா, விந்து ஆண் செல்லு கேமிட்டு அது உள்ளே விழுந்தாதான் பெண் கேமிட்டு கூட சேர்ந்து பக்காவாக இருமைய குரோமோசோம் ஃபார்ம் ஆகும், ஃபஸ்ட்டு செல்லு ஃபார்ம் ஆகும். அப்போ இது வந்து என்ன ஆகும், காயாக மாறும். ரைட். இங்கே பாருங்கள், இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தர்பூசணி, திராட்சை, எலுமிச்சை எல்லாம் என்ன இருக்கும், விதை இல்லாமல் பழம் வருதா? பார்த்துருக்கீங்களா? விதை இல்லாமல் பழம் வரும். தர்பூசணியில் பார்த்துருப்பீங்க விதை இல்லாத பழம். திராட்சைனி இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆக்சினை கொண்டு போய் அது மேலே தெரிச்சு விட்ருவாங்க. பாலினேஷன் நடக்காமலே என்ன ஆகும், அந்த காய், அந்த பூசணிக்காயில் சொன்னால அந்த பூவுக்கு கீழே தண்டா அது பெருசாகிடும். அதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஹார்மோன் யார்? ஆக்சின். அதுவும் ஒரு தாவரத்தில் இருந்தால் எடுப்பாங்க. இளநீரில் அதிகமாக காணப்படக்கூடிய ஹார்மோன் சைட்டோகைன், கைனின், சைட்டோகைனின். மக்காச்சோளத்திலேருந்து பிரித்தெடுக்கப்படும் ஹார்மோன் சியாட்டின். மக்காச்சோளத்துலேருந்து ஒரு ஹார்மோன், எதுக்காவது ஏதாவது தேவைப்படும், யூஸ் பண்ணுறானுங்க. கனிகளை பழுப்பதை, காய், அதை கனின்னு சொல்லக்கூடாது, காய் பழுப்பதை, காய் ஊக்குவிக்கும் ஹார்மோன்கள் எத்திலின் அப்படின்றது. மெயினாக மா, வாழை, தக்காளி, ஆப்பிள். அது இல்லாமல் இன்னும் கல்லெல்லாம் வச்சு, கார்பைட் கல்லெல்லாம் வச்சு பழுக்க வைப்பாங்க, அது வேறு. சரி, மேலே ஏதோ மருந்து தெளிக்கிறான் பழுக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது ஒன்றும் இல்லை, எத்திலின் ஹார்மோனும் தெளிப்பாங்க. கடையில் கிடைக்கும் அந்த ஹார்மோன். எங்கேயாவது ஏதாவது ஒரு தாவரத்தில் உற்பத்தியானதை இவனுக்கு கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுறானுங்க. விலங்குகளில் ஹார்மோனை உற்பத்தி செய்கிறவங்க யார்? நாளமில்லா சுரப்பிகள், எண்டோக்ரைன் கிளான்ஸ். எண்டோக்ரைன் கிளான்ஸ்.
நாளமில்லா சுரப்பி மண்டலத்தை பற்றிய படிப்பு எண்டோக்ரைனாலஜி. நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை தாமஸ் அடிசன். இவர் தான் முதல்ல கண்டுபிடிக்கிறார். இந்த மாதிரி நாளமில்லா சுரப்பிகள் உள்ளே இருக்குது, அவங்க ஹார்மோன் ஒன்று சுரக்கிறாங்க, அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, உள்ள உறுப்புகள்லாம் வேலை செய்ய வைக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சார். பிட்யூட்ரி சுரப்பியின் மற்றொரு பெயர் ஹைப்போபைசிஸ். மூளைக்கு அடியில் இருக்கும், சரியா? அது தலைமை சுரப்பி இவர் தான். மொத்தம் ஒரு எத்தனை இருக்குது கிளாண்டு மொத்தம்? எண்டோக்ரைன் கிளாண்ட் 6 7? 7. அந்த மிச்சம் உள்ள 6 பேரையும் இவர் தான் என்ன பண்ணுவார், தூண்டி. இவர் தான் மூளைக்கிட்ட இருக்கார், மூளையிலேருந்து மூளைக்கு அடியில் இருக்கார். மூளைக்கு இன்ஃபர்மேஷன் போனோன்னு சொல்லும், ஓ இது நீ வேலை செய்ய அப்படின்னு சொல்லி தூண்டி விடுவார். இவர் தான் ஃபஸ்ட்டு அந்த ஹார்மோனை சுரப்பிப்பார், பிட்யூட்ரி சுரப்பி. வளர்ச்சி ஹார்மோனை சுரக்கக்கூடியது பிட்யூட்ரி தான். பிட்யூட்ரி அது அந்த ஹார்மோன் பேர் என்னது? பிட்யூட்ரி தான். வளர்ச்சி. ஒரு சிலர் திடீர்னு பயங்கரமாக வளர்ந்துருவான், இது அதிகமாக சுரக்குதுன்னு அர்த்தம். பிட்யூட்ரி ஹார்மோன் அதிகமாக சுரக்குதுன்னு அர்த்தம். ஒரு சிலர் குட்டையாகிடுவான் நடுவில். அவங்க ஃபேமிலி யாரும் குட்டையாக இருக்க மாட்டாங்க, அவன் மட்டும் குட்டையாக இருப்பான். அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு இதே தான் காரணம். ஒழுங்காக அந்த பிட்யூட்ரி ஹார்மோன் ஒழுங்காக சுரக்கலை அப்படின்னு அர்த்தம். காலத்தூதுவர்கள் என அழைக்கப்படுவார்கள் மெலட்டோனின். மெலட்டோனின் ஹார்மோனை சுரக்கிறவர் யார்? பினியல் சுரப்பி. பினியல் எங்கே இருப்பாங்க? இந்த இடத்துல இருப்பாங்க, நெத்திலையா? இந்த இடத்துல நெத்தியிலனா இங்கே இந்த இடத்துல உள்ள பினியல் கிளாண்ட், மூளைக்கு அடியில் தான் அதுவும். அதேமாரி பிட்யூட்டரி இது இந்த இடத்துல வரும். பிட்யூட்டரி இன்னொன்று பினியல் பக்கத்துலேயே இருக்கு, மூளைக்கு அடியில் தான் ரெண்டுமே. காலத்தூதுவர்னா என்னென்னு தெரியுதா? தூக்கம் வர வைக்கிறது, அதெல்லாம் அவர் தான். சாயந்தரம் ஆயிடுச்சு தூங்கு, கண்ணு சொக்கும் அப்படியே, விடிஞ்சிருச்சு எந்திரி, அதெல்லாம். தேர்ட் ஐன்னு சொல்கிறாங்களா? இருக்கலாம், சொல்லலாம். அவர் தானே தூக்கத்தை எழுப்பி விடுறது, எல்லாம் பண்ணுறது. பினியல். சிறுநீர் பெருக்கத்தின் ஹார்மோன் என அழைக்கப்படுவது வாசோப்ரெசின் அல்லது ஆன்டி டையூரிட்டிக். யூரின் சம்மந்தமான விஷயத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது இவர் தான், சரியா? தைராய்டு ஹார்மோனின் உற்பத்திக்கு காரணமானவை டைரோசின் எனும் அமினோ அமிலம் அயோடின். டைரோசின் சொல்லுவாங்க, அமினோ அமிலம் அயோடின். அயோடின் ஒழுங்காக நம்ம உடம்புக்கு பத்தலை அப்படின்னாக்கா தைராய்டு பிரச்சனை ஆயிரும். தைராய்டு எங்கே இருக்கும்? தொண்டையில். ரைட். உடல் வெப்பநிலையை கண்ட்ரோல் பண்ணுறவர் தைராய்டு தான். உடல் வெப்பநிலையை எப்படி கண்ட்ரோல் பண்ணும் நம்ம உடம்பு? பாடி டெம்பரேச்சர் அதிகமாக என்ன ஆகும்? வியர்வை வரும். பாடி டெம்பரேச்சர் குளிர் அடிக்குது, உடம்புலேருந்து வெப்பம் வெளியில் போகுது, அப்போ என்ன பண்ணும்? நடுக்கம் வர்றது, கிடுகிடுன்னு பல்லெல்லாம் ஆடுமா, நடுங்குமா, அதெல்லாம் பண்ணுறவர் வைக்கிறவர் யார்? தைராய்டு. அதேமாரி ஆளுமை ஹார்மோன், அப்படி கெத்தாக இருக்கிறது, டெசிஷன் எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல, ஆளுமை. தலைமை ஹார்மோன்னா யார்? பிட்யூட்ரி. ஆளுமைனா யார்? தைராய்டு. களத்தில் இருக்கு. ஹைப்போதைராய்டின் வெளிப்பாடுகள். ஹைப்போதைராய்டுனா தைராய்டு ஹார்மோன் ஒழுங்காக சுரக்கலைன்னு அர்த்தம், கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஹைப்பர்னா அதிகமாக சுரக்குதுன்னு அர்த்தம்.
காய்டர் முன்கழுத்து கழுத்து நேற்றே காமிச்சேன் உங்களுக்கு. அப்புறம் கிரிட்டினிசம் குழந்தைங்களில் வரும். மிக்சிடிமா அதாவது மூளை வளர்ச்சி குன்றுன மாதிரி இருப்பாங்க குழந்தைங்க. அதெல்லாம் கிரிட்டின்கள் குழந்தைகள் ஏற்படுவது அறிகுறி. குள்ளத்தன்மை, குள்ளையாக இருப்பான், குறைவான மன வளர்ச்சி, குறைபாடான எலும்பு வளர்ச்சி. இதெல்லாம் எதனால் நடக்குது? ஹைப்போதைராய்டுனால. தைராய்டு ஒழுங்காக சுரக்கலை அப்படின்னா அது நடக்கும். அடுத்தது மிக்சிடிமா பெரியவர்கள்லாம் நடக்குமா? இது காய்ட்டை தெரியும் கழுத்தில். இதுவும் அதே தான். பெரியவர்களில் மூஞ்செல்லாம் வீங்கி நல்லா வளர்ந்துருப்பாங்க. வளரும்பொழுது பிரச்சனை இல்லை, வளர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அவங்களுக்கு? இந்த ஹைப்போ தைராய்டாக இருக்கும், ஒழுங்காக சுரக்காது, மூஞ்செல்லாம் வீங்கி அவ்வளோ குழந்த மாதிரி இருப்பாங்க, அவ்வளோ பேச மாட்டாங்க, மெதுவாக பேசுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். மூளை செயல்பாடு, முகம் வீங்கி போய் இருக்கும், உடம்பு வீங்கி இருக்கும், உடல் எதையெல்லாம் அதிகரிச்சிடுமா. அடுத்து ஹைப்பர் தைராய்டிசம், அதிகமாக சுரக்கிறது, அதிகமாக சுரத்தல். சிரேவின் நோயாமா, பெரியவர்களுக்கு தான் இது வரும் அப்படின்றாங்க. பெண்கள்லாம் அப்படி பெண்களுக்கு அதிகமாக வரும், ஆள்லாம் ஒல்லியாக இழைச்சி போயிடுவாங்க அந்த மாதிரி. பேரோதார்மன் எனும் ஹார்மோனை சுரப்பது பேராதைராய்டு. தைராய்டுக்கு பேரலாம் அந்த பக்கம் இருக்கும், அதனால தான் அதுக்கு பேர் பேராதைராய்டு சுரப்பி கிளாண்ட். கழுத்துலேயே அதே இடத்துல தொண்டையில். பேரோதார்மோன். மனித உடலில் கால்சியம் பாஸ்பரஸ். கால்சியம் பாஸ்பரஸ் எங்கே இருக்கும்? எலும்பில். சரியா? அதை கண்ட்ரோல் பண்ணுறவர் யார்? பேரோதார்மோன் தான். அதிகமாக இருந்தாலும் நம்ம உடம்பு வந்து சரிவிகித உணவு, சரிவிகிதமும் பேலன்ஸ்டாக இருந்தால் தான் நம்ம உடம்பு நல்லாயிருக்கும். கம்மியானாலும் பிரச்சனை, அதிகமானாலும் பிரச்சனை. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறவங்க தான் இவங்க. அதுக்கு தான் என்ன பண்ணணும், ஒரே சாப்பாடை டெய்லியும் சாப்பிடக்கூடாது. அந்தந்த சீசனில் என்னென்ன விளையுதோ அதெல்லாம் சாப்பிட்ணும். எல்லா பழம் காய்கறி எல்லாத்தையும் நம்ம ஊரில் விளையிறத சாப்பிட்ணும், வேறு கிளைமேட்டில் விளையிறத சாப்பிடக்கூடாது. நம்ம கிளைமேட்டில் விளையிறது தான் நம்ம சாப்பிட்ணும். எந்த ஊருக்கு போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும். பேரோதார்மோன் குறைபாட்டால் ஏற்படும் நோய் டெட்டனி. முகம், தாடை, கை காலெலாம் வீங்கிக்குமா பேரோதார்மோன். சிறுநீரக மேல் சுரப்பி, கிட்னி இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே இருக்கும் ரெண்டு, சிறுநீரகத்துக்கு மேலே இருக்கும். அட்ரீனல் இந்த இடத்துல, அட்ரீனல் சுரப்பி. அட்ரினல் கார்டெக்ஸ் சுரக்கும் ஹார்மோன் கார்டிசோல். இந்த சுரப்பி சுரக்கக்கூடியது என்னது? கார்டிசோல். உயிர் காக்கும் ஹார்மோன் வந்து கார்டிசோல் அப்படிங்கிறாங்க. உயிர் காக்கும் ஹார்மோன். இதை தான் ஸ்பெஷலாக கேட்குமா, உயிர் காக்கும் ஹார்மோன் என்ன? சிம்பிளாக கேட்கணுன்னா, டெக்னிக்கலாக கேட்கணுன்னா இந்த ஹார்மோனை யார் சுரக்கிறாங்கன்னு கேட்பாங்க. அவசரகால ஹார்மோன், சண்டை பயமுறுத்தும் ஹார்மோன், பறக்கும் ஹார்மோன். இதை பற்றி எங்கேயாவது படத்தில் பார்த்துருக்கீங்களா? இருமுகன் படம் பார்த்தீங்களா? இருமுகன் ஒரு மருந்து, இந்த பக்கம் தள்ளி வாங்க, ஒரு ஃபேஸ் தெரியுற மாதிரி உட்காருங்க. அது கொஞ்ச நேரம் இழுத்தோடனே என்ன ஆகும்? பயங்கரமாக அந்த ஹார்மோன் தான் செலுத்துவாங்க உள்ள. இது அவசர காலத்தில் திடீர்னு ஒரு ஏதோ ஒன்று விரட்டுது, நாய்க்கு விரட்டுதுன்னு வச்சுக்கோங்க, தலை தெறிக்க ஓடுவான். நார்மலாக ஓட சொன்னால் அப்படி ஓட முடியாது அதனால். அப்போ இந்த ஹார்மோன் தான் சுரக்கும். சரியா? எபினெட்ரின் அட்ரினல், நார் எஃபினரின் அல்லது நார் அட்ரினல். அட்ரினல் சுரப்பி தான் அதை சுரக்குது. அடுத்தது அட்ரினல். அடுத்தது அட்ரினல் எங்கே இருக்கும்? கிட்னிக்கு மேலே. இப்போ தானே பார்த்தோம். ரைட், ஓகே. அவசர காலத்தில் மட்டும் இது சுரந்து விடும். அப்போ நார்மலாக அவனோட பாடி ஃபங்க்ஷனோட அப்போ பயங்கர இதாக இருக்கும். சரியா? ரைட். இனப்பெருக்க சுரப்பிகள் ஆணுக்கு தனியாக இருக்கும், பெண்ணுக்கு தனியாக இருக்கும். விந்தகம் ஆணுக்கு, பெண்ணுக்கு வந்து அண்டகம். நாளமில்லா சுரப்பியாகவும் நிணநீர் சுரப்பியாகவும் செயல்படுவது தைமஸ். தைமஸ் எங்கே இருக்கும்? நெஞ்சிலையா? நெஞ்சுக்கிட்டே இருக்கும் தைமஸ். இருக்கு பாருங்க இந்த இடத்துல.
உணவு குழல் மூச்சு குழல் இருக்குல்ல அங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கு. நாளமில்லா சுரப்பி எண்டோக்ரைன் சிஸ்டம் ஹார்மோனும் சுரக்குது. அதே சமயத்தில் நிணநீர் லிம்ஃபு. லிம்ஃப்னு என்னன்னு பார்த்தோம், பிளட்டு போகாத இடத்துக்கு அவர் போவார், சாப்பாடு எடுத்துகிட்டு போவார். இதில் எது இருக்க மாட்டாங்க, WBC இருக்கும், எது இருக்காது, RBC இருக்காது, பிளேட்லெட் இருக்காது. இதில் மற்றபடி சாப்பாடு எல்லாமே இருக்கும். சரியா? ரைட். அதேமாரி நாளமில்ல சுரப்பி, நாளமில்லா சுரப்பியாக செயல்படுறது யார்? சத்தமா பேங்க்ரியாஸ். கணையம் நாளமுள்ள சுரப்பி. எண்டோக்ரைன் சிஸ்டம் எக்ஸோக்ரைன் சிஸ்டம் செயல்படுறது எது? கணையம். ஞாபகம் இருக்கா? ரைட். நோய் தடை காப்பு மண்டலத்தை செயல்பாடுகளை தூண்டுவது தைமோசின். ஆமாம், இந்த தைமோசினை சுரக்கிறவர் யார்? தைமஸ். நோய் தடை காப்பு மண்டலம். இந்த லிம்ஃப் சம்மந்தமான இருக்குல்ல, லிம்ஃப் நோடு எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னாக்கா சொன்னால அந்த மருந்து தயாரிக்கும். வெள்ளையணுக்கள் போய் பிடிச்சி என்ன பண்ணும், சாப்பிடும், அதுக்குள்ளே இது மருந்து தயாரிக்கும்னு. அதுதான் அதை தூண்டி விடுறவர் யார்? தைமோசின். அதை சுரக்கிறவர் யார்? தைமஸ். லிம்ஃப் நோடு எங்கெங்கெல்லாம் அண்டங்கட்டுதோ அந்த இடத்துலலாம் இந்த லிம்ஃப் ஜூஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், நிணநீர் வந்து உற்பத்தி ஆகும். கையில் அடிபட்டு அங்கன்னு பண்ணுங்கண்ணா, அக்கில்ல. காலில் அடிபட்டாலும் அக்கில்ல. அந்த மாதிரி கழுத்து அதேமாரி, தொண்டை என்ன ஆயிரும், தொண்டை கட்டிக்கும். இதெல்லாம் செல் நுண்ணுறுப்புகளில் காணப்படுவது சைட்டோபிளாசம். செல் நுண்ணுறுப்புகள் காணப்படுவது இது தப்பு. நுண்ணுறுப்புகள் எங்கே இருக்கும்? செல்லுக்குள்ளே எங்கே செல்லோட உறுப்புகள்லாம் இருக்கும்? சைட்டோபிளாஸில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கும். மனித உடலில் மிக சிறிய செல் இரத்த சிவப்பணு. அதில் தான் என்ன இருக்காது? நியூக்ளியஸ் இருக்காது. RBC இருக்குல்ல, அதில் தான் நியூக்ளியஸ் இருக்குது, அதனால தான் சின்னதாக இருக்கும். நீளமான செல் எது? நர்வ் செல். நீளமான செல். இது சென்டிமீட்டரில், இது தப்பு. அவ்வளோ சென்டிமீட்டர் நீளம்லாம் இருக்காது. ரைட், அது மட்டும் செக் பண்ணிக்கலாம். நமது உடலானது கருமுட்டை ஜைகோட் என்ற ஒற்றை செல்லில் இருந்து உருவாகுது. ஃபஸ்ட்டு அம்மா கருவில் ஃபார்ம் ஆகுதுல, ஃபஸ்ட்டு செல்லு, அதுக்கு பேர் என்னது? ஜைகோட். இனச்செல் வந்து கேமிட். ஆண் இனச்செல் ஆண் கேமிட்டு, பெண் இனச்செல் கேமிட்டு, ரெண்டு சேர்ந்து தான் நான் ஜைகோட்டாக ஃபார்ம் ஆகும். உறையீட்டு திசு என அழைக்கப்படுவது எப்பித்திலிய திசு. எப்பித்திலியன்னா என்னது? நம்ம உடம்பு மேலே மட்டும்தான் இருக்குமா? உறுப்பு எல்லாத்தையும் கவர் ஆகிருக்கு, திசுல இல்லை. இதுவே திசு தான், எல்லா உறுப்பும். இப்போது கிட்னி எடுத்திங்கன்னா அது மேலே ஒரு கவர் இருக்கும். குடல் எடுத்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு கவர் இருக்கும், வெளியில் ஒரு கவர் இருக்கும், நடுவில் தான் தசை இருக்கும். சரியா? ரைட். விலங்குகளில் அசைவு மற்றும் இடப்பெயர்ச்சிக்கான திசு தசை திசு. எலும்பு மேலே ஒட்டிக்கிட்டு இருக்குல்ல, அந்த தசை சுருங்கி விரியும், அதான் இடப்பெயர்ச்சிக்கு யூஸ் ஆகுது. தலையை ஆட்டுறது அதுக்கும் எதாகும், அந்த தசை திசு தான். சாப்பாடு உள்ள குடலில் இறங்குது, தசை சுருங்கி விரியும். சரியா? ஹார்ட் என்ன ஆகும்? சுருங்கி விரியுது, அதனால தான் என்ன ஆகுது? ரத்தம் சர்க்குலேட் ஆகுது. ஆமாம், தான். விலங்குகளில் அசைவு மற்றும் இசை இடப்பெயர்ச்சி. அசைவுனா என்ன அர்த்தம்? தலையை எப்படி ஆட்டுறோமா, அதெல்லாம் அசைவு. இதுக்கெல்லாம் எது யூஸ் ஆகுது? தசை. ரைட். ஒரு சிக்கலான உயிரினம் எத்தனை அடிப்படை திசுகளை கொண்டு இருக்கும்? முன்னாடியே பார்த்துருப்போம். 4 திசு கட்டாயம் இருக்கும். ஒவ்வொரு உறுப்பும் ஒன்றுக்கு மேற்பட்ட திசுக்களாக இருக்கும். மேக்சிமம் 4 திசு இருக்கும். மனிதனின் கண்ணால் எத்தனை நிறங்களை வேறுபடுத்தி பார்க்க முடியும்? 10 மில்லியன்லேருந்து 12 மில்லியன். 10 மில்லியன்னா எவ்வளவு கோடியில் சொல்லுங்கள்? 1 கோடி. அதாவது ஆமாம், 1 மில்லியன்னா 10 லட்சம். 10 மில்லியன் 1 கோடியிலேருந்து 1.2 கோடி வரைக்கும் கலரை நம்மளால் வேறுபடுத்தி பார்க்க முடியும், நல்லா இருக்கிற கண். சரியா? ரைட். உயிர் கடிகாரத்தை பேணுவது கண். நீங்கள் போய் பாருங்கள், கடையில் பெயிண்ட் கடை இருக்கும், போய் பாருங்கள் எத்தனை கலர் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணனா அவன் புது புது கலராக வந்துக்கிட்டே இருக்கும்.
உயிர் கடிகாரம் எது? கண். அதான் என்ன ஆகுது? செத்து போயிட்டுனா கண்ணு மூடிடுவோம். உயிரோடு இருந்தோம்னா என்ன பண்ணுவோம்? விடிஞ்சிருச்சு எந்திரா, கண்ணு விழிச்சாதான் முழிச்சிட்டோன்னு அர்த்தம். இல்லை டயர்டாயிருச்சு, நம்மளை அறியாமல் என்ன பண்ணும்? கண்ணு அப்படியே சொக்கும். நம்மவா என்ன ஏமன். அடுத்தது மனித கண்ணின் வெண்மையான பகுதி வந்து ஸ்க்ளீரா. வெள்ளை கரு இருக்குல்ல, அதுக்கு பேர் ஸ்க்ளீரா. கோலை கண்ணீரை சுரந்து கண்ணை ஈரமாகவும் தெளிவாக வச்சுருக்கக்கூடிய ஒரு கன்ஜக்டிவா. இது கண்ணோட உறுப்புகள் இதெல்லாம். ரைட். கண்ணுக்குள் நுழையும் ஒளியை விலகலடைய செய்யும் பணியை செய்வது கார்னியா. விழி வெண்படலம். விழி வெண்படலாம் அந்த கருவிழி இருக்குல்ல, கருவிழி மேலே ஒரு வெள்ளையாக ஒரு தோல் இருக்கும், வெங்காயத்தாள் மாதிரி இருக்கும் கருவிழி மேலே, பலன்னு மின்னும் பாருங்க, அது அவர் தான். கண் எடுக்கிறாங்கன்னா முன்னாடி சொன்னேன்னு அதை பற்றி. கண்ணை நோண்டுறாங்கன்னா கண்ணை அப்படியே நோண்ட மாட்டாங்க. ஒருத்தனுக்கு எடுத்து செத்து போன கண்ணை எடுத்து இன்னொருத்தனுக்கு வைக்கிறாங்களே, அந்த கருவிழி மேலே ஒரு வெங்காயத்தாள் இருக்கும், அதை தான் எடுப்பாங்க. அதை எடுத்தால் ஒரு கண்ணில் உள்ளதை ரெண்டாக பிரித்து 2 பேர்த்துக்கு வச்சுருவாங்க. 2 பேர்த்துக்குன்னா இப்போ கண் 2 கண்ணு நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு 2 கண்ணு பொருத்த மாட்டாங்க, ஒரு கண்ணு தான் பொருத்துவாங்க. ஃபஸ்ட்டு 1 ரெடி ஆகட்டும், அப்புறம் பேசிக்கலாம். அப்போ 1 எடுத்து 2 பேர்த்துக்கு வச்சுருவாங்க. அப்போ ஒரு ஆள் கண்ணிலேருந்து இதை எடுத்தாங்கன்னா எத்தனை பேர்த்துக்கு வைக்கலாம்? 4 பேர்த்துக்கு கண்ணு உண்டாக்கிடலாம். எல்லோரும் கண் தானம் பண்ணோம்னா கண்ணை நோண்டிடுவாங்கன்னு பயந்துக்குவாங்க நிறைய பேர். இன்றைக்கி சாகிறவன், ஒரு நாள் இந்தியாவில் சாகிறவன் கண் எடுத்தாவே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் கண் இல்லாதவங்களாம் கண் வர வச்சிடலாம். ஆனால் பயம் நம்ம தானே, கண் நோண்டிடுவாங்க, மேலோகத்தில் போய் கண் இல்லாமல் தெரிவானா அப்படின்ட்டு எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. ரைட். கருவிழி இருக்குல்லையே, அதுக்கு பேர் என்னது? ஐரிஸ். பேர்லாம் கேட்பாங்க. ஒளியின் கண்ணுக்குள்ளே ஒளி அனுப்புகிறவர் யார்? கண் பாவை. கண் பாவை தெரியுமா? அந்த கருவிழியில் மையத்தில் பாருங்கள் ஒரு வட்டமாக ஒரு சின்னது இருக்கும். ஃபிசிக்ஸ்லேயே பார்த்துருப்போமே, அது வழியாக தான் ஒளி உள்ளே போகும். உள்ளே போய் எங்கே விழுகும்? விழி திரையில் போய் விழுகும். எப்படி விழுகும்? தலைகீழாக விழுகும். அதான் ரியல் இமேஜ் தானே. ரைட். லென்ஸுக்கும் விழி வெண்படத்தலுக்கும் ஊட்டமளிப்பது அக்வஸ் திரவமா, முன் அறை திரவம். கண்ணு முன்னாடி அந்த வெள்ளையாக இருக்குல்ல, அதுக்கு மேலே கொஞ்சம் திரவம் இருக்கும். கண்ணு பாருங்கள் அப்படியே தண்ணி இருக்கிற மாதிரியே இருக்கும் கண்ணுக்குள்ளே. அதில் தான் சாப்பாடு கிடைக்கிது. யார் யாருக்கு? லென்ஸுக்கும் சரி, விழி வெண்படத்தலுக்கும் சரி. அதேமாதிரி கண்ணுக்குள்ளே லென்ஸ் உள்ளே போயிட்டுன்னா கண்ணுக்குள்ளே கொலன்னு தண்ணி இருக்கும், திரை இங்கே இருக்கும். அதுக்கு பேர் என்னது? விட்ரியல். விட்ரியல் திரவம். பின் கண்ணறை திரவம். ஓய்வு நிலையில் ஒரு வளர்ந்த மனிதன் சராசரியாக ஒரு நிமிடத்துக்கு 15லிருந்து 18 தடவை சுவாசிக்கிறான். இப்போ லங்ஸுக்கு வந்தாச்சு. உடற்பயிற்சியில் இருக்கும் பொழுது 25 தடவைக்கு மேலே சுவாசிப்பான். ஏன் அதிகமாக உடற்பயிற்சியும் போது சுவாசிக்கிறோம்? ஏன்? உடற்பயிற்சி செய்யறதுனா என்ன அர்த்தம்? மசில்லாம் சுருங்கி விரியணும். சுருங்கி விரியன்னா என்ன வேணும்? ஆற்றல் வேணும். ஆற்றல் எப்போ கிடைக்கும்? கார்போஹைட்ரேட் உடஞ்சால் தான் கிடைக்கும். கார்போஹைட்ரேட் உடையணுன்னா என்ன வேணும்? ஆக்சிஜன் வேணும். ஆக்சிஜன் எடுத்து கொடுக்குறவர் யார்? லங்ஸ். அதான் சுவாசம். ரைட். நுரையீரலை தாங்கி நிற்கும் தசை உதரவிதானம். தெரியுமா? பார்த்தோமா? முன்னாடி பார்த்தோமா? அதை பார்த்தா தானே. டயஃப்ரம் லங்ஸுக்கு கீழே இருக்கும். ரைட். என்ன அது? நைட்டு சாப்பிட்டது உள்ளே இருக்கும்ல, இப்போ சாப்பிட்டோன்னே உடனே ரத்தத்துக்கு போய் அவர் கேட்குறாரு, சார் வெறும் வயிற்றில் ஏன் சார் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. நீங்கள் நைட்டு சாப்பிட்டது எங்கே இருக்கும்? ரத்தத்தில் போய் எல்லா செல்லுக்குள்ளேயும் அந்த கார்போஹைட்ரேட் இருக்கும். அப்போ எக்ஸசைஸ் செய்யும்போது அந்த கார்போஹைட்ரேட்லாம் உடையும். புரிஞ்சுதா? நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். சாப்பிட்டோன்னே வேலை செய்யக்கூடாதும்பாங்க. ஏன்னா சாப்பிட்டு
அதெல்லாம் சின்ன சின்னதாக உடைக்கணுமா, அதுக்கான அந்த உமிழ்நீர், அப்புறம் வயிற்றில் அந்த HCl இரைப்பை நீர் சுரக்கணும். அப்புறம் பேங்க்ரியாஸ் என்ன பண்ணணும், அதான ஜூஸை சுரக்கணும். இதெல்லாம் வேலை தானே. அப்போ வேலை செய்கிறதுக்கு என்ன வேணும், ஆற்றல் வேணும். அப்போ கை கால் வேலை செஞ்சோம்னா இந்த ஆற்றல்லாம் கை காலில் செலவாயிரும். அப்போ இது ஒழுங்காக ஜீரணம் ஆகாது. புரிஞ்சதா? நல்லா சாப்பிட்ட உடனே கொஞ்சம் டயர்டாக இருக்கும், சாப்பிட்டு வேலை செய்யக்கூடாதும்பாங்க. அவங்களுக்கு சப்ளை ஆகாது இந்த வேலை. அதுவும் வேலை தானே, நம்ம உடம்பு தானே செய்யுது. ஆமாம். அடுத்தது நுரையீரல்லேருந்து ஆக்சிஜன் ரத்தத்துக்குள்ளே எப்படி நுழையும் பார்த்துருப்போம். அந்த ஆலியோலி அதிலேருந்து என்ன ஆகும், இங்கேருந்து ஆக்சிஜன் ஊடுருவி ரத்தத்துக்கு போகணும். அந்த முறைக்கு பேர் என்னது, எளிய பரவல் முறை, சிம்பிள் டிஸ்பர்சன். எளிய பரவல் முறை அதில் தான் ட்ராவல் ஆகுது. ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் ரத்தத்துக்கு போயிடுச்சு. ஆக்சிஜன் ரத்தத்துக்குள்ளே ஆக்சிஜன் போயிடுச்சு. எங்கே போய் ஓட்டும், அது ஹீமோகுளோபினில் போய் ஓட்டும். அப்போ ஹீமோகுளோபின் என்னவா மாறும், ஆக்சி ஹீமோகுளோபினாக மாறிடும். ஆக்சிஜன் ஏற்றமடைந்த ஹீமோகுளோபின் ஆக்சி ஹீமோகுளோபினாக மாறிடும். நமது உடலின் செல்களுக்குள்ளே உணவு கடத்தப்படுவது சவ்வூடு பரவல். ரத்தத்தில் போகுது, இங்கே செல் இருக்குது. ரத்தத்தில் இருந்து செல்லுக்கு என்ன ஆகணும், சாப்பாடெல்லாம் உள்ளே போகணும். செல்லுக்குள்ளேருந்து கழிவெல்லாம் வெளியில் வரணும். அந்த முறைக்கு பேர் என்னது, சவ்வூடு பரவல். இங்கிலீஷில் என்னம்மா, ஆஸ்மாசிஸ். என்னது, ஆஸ்மாசிஸ். ஞாபகம் இருக்கா? இங்கே பார்த்த மாதிரி இருக்கும், கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. இந்த வார்த்தை எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கே லிவரில் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ப்ராசஸ் அது. வீட்டில் இருக்கு இல்லையா தண்ணி சுத்திகரிக்கக்கூடியது, அதில் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு கல் போட்டு மினரல்ஸ்லாம் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். உங்கள் தண்ணியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா மினரல்ஸ்லாம் அது உருவிக்கும். அது பேர் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். இது ஆஸ்மாசிஸ், ரத்தத்திலேருந்து செல்லுக்குள்ளே போகிறது. ரைட் வழி. ஊடு பரவல் ஒழுங்குபாடு அப்படின்ற சொல்ல முதல்ல பயன்படுது ஹேபர். ஹோபரில் ஹேபர். ஹேபர் அதை விட்டுருங்க, அது பெரிய விஷயம் இல்லை. சில நுண்ணுயிர்கள் மற்றும் மனித தசைகளில் காற்றில்லா சுவாசம், ஏரோபிக். காற்று மீன்ஸ் ஆக்சிஜன். ஆக்சிஜனை எடுத்துகிட்டு கார்போஹைட்ரேட் உடஞ்சிது அப்படின்னாக்கா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். லங்ஸில் நடக்கிறது அது ரெஸ்பிரேஷனே கிடையாது. அது ஒன்லி என்ன பண்ணும், ஆக்சிஜன் எடுத்து ரத்தத்தில் கொடுத்துரும், அவ்வளோதான். ரத்தத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை லங்ஸுக்கு எடுத்து கொடுக்குறோம். இது இயற்பியல் வினை, கெமிக்கல் ப்ராசஸ் கிடையாது. ஒரிஜினல் ரெஸ்பிரேஷன் எது சார் அப்படின்னா, செல்லுக்குள்ளே மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே பார்த்தோமா முன்னாடியே, செல்லுக்குள்ளே மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே கார்போஹைட்ரேட்டு கூட ஆக்சிஜன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாகவும் மாறும், தண்ணியாகவும் மாறும். அப்போ தான் ஹீட்டு ரிலீஸ் ஆகும். இதுக்கு பேர் தான் அந்த ஒரிஜினல் ரெஸ்பிரேஷன், செல்லுலார் ரெஸ்பிரேஷன். இங்கே தான் கெமிக்கல் ப்ராசஸ் நடக்கும். சரியா? ஒரு சில டைம் ஆக்சிஜன் சப்ளை இருக்காது, நம்ம தாறுமாறாக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம், ஆக்சிஜன் லங்ஸால் கொடுக்க முடியாது. அப்போ கார்போஹைட்ரேட்டே என்ன ஆகும், தானாகவே ஆக்சிஜன் எல்லாமே உடஞ்சி ஹீட்டை ரிலீஸ் பண்ணும். அதுக்கு பேர் என்னது, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். காற்றில்லா சுவாசம். காற்றில்லா சுவாசம்னா என்ன அர்த்தம், ஆக்சிஜன் இல்லாமல் கார்போஹைட்ரேட் உடையுது. அப்போ ஆல்கஹால் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஆல்கஹால் தான் அங்கங்கே நின்றுக்கும், வெளியில் வராமல். அதுதான் ரத்தக்கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணிங்கன்னா ரத்தக்கட்டு திடீர்னு ஓடுங்க, ஒரு நாளைக்கு காலெலாம் வலிக்கும் பயங்கரமாக. நார்மலாக லங்ஸு நம்ம நார்மலாக செய்ய வேண்டிய வேலையாளைக்கு தான் அது கெப்பாசிட்டி இருக்கும், ஆக்சிஜன் எடுத்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்கும். நார்மலாக 100 கார்போஹைட்ரேட் உடைக்கிற மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஓடுறது, நடக்கிறது, போகிறது, வர்றது. திடீர்னு இன்றைக்கி ஓடுறேன்,
ஒன்று என்ன ஆகும், அதிகமாக கார்போஹைட்ரேட்டு உடையணும், ஆக்சிஜன் சப்ளை பத்தாது, அப்போ டைரெக்டான கார்போஹைட்ரேட்டு உடையும். அப்போ என்னென்ன ரிலீஸ் ஆகும் பாருங்கள், ஆல்கஹால், கார்பன் டை ஆக்சைடு, தண்ணி, காற்றில்லா சுவாசம். இந்த ஆல்கஹால் தான் நாம் அங்கங்கே நின்று உடம்புல நின்றோம், அதை தான் நமக்கு வலியை கொடுக்கும். ரத்தக்கட்டுன்னு சொல்கிறோம்ல, வலிக்கும், நடக்க முடியாத இடத்துனால, ஐயோ அப்பா திடீர்னு ஓடினாங்க வலிக்குது. அதனால தான் தொடர்ந்து 2 நாள் ஒரு வாரம் ஓடினீங்கன்னா சரியாக போயிடும், அதுக்குள்ளே நம்ம லங்ஸ் ரெடி ஆகிடும். அந்த ஆல்கஹால்னா அதை கரைஞ்சி ஓடி வந்துடும். அந்த மாதிரி ரத்தக்கட்டு இருந்ததுன்னா இப்போ ஃபிசியோதெரப்பி வருவான் ஒருத்தன், வந்துட்டு ஒரு கரண்டில் மிஷினை வச்சு ஹீட் பண்ணி அந்த இடத்துல வச்சு இப்படி தேய்ச்சி விடுவான். கிராமத்தில் போனீங்க அப்படின்னாக்கா எண்ணெயை போட்டு தேய்ச்சி விடுவாங்க. அந்த ஹீட்டில் என்ன அந்த ஆல்கஹால் உடஞ்சி வெளியில் ரிலீஸ் ஆகிரும், ரத்தக்கட்டு சரியாயிடும். சரியா? ரைட். அனைத்து அதேமாதிரி சில நுண்ணுயிர்களில் ஈஸ்ட் இருக்குல்ல, ஈஸ்ட்டு இந்த நொதித்தல் நடக்குதில்ல, அது எல்லாமே ஆல்கஹால் தான் ப்ரொடியூஸ் ஆகும். பால் புளிக்கிறது, அப்புறம் மாவு புளிக்கிறது, இதெல்லாமே ஆனோரோபிக் ரெஸ்பிரேஷன். நொதித்தல், நொதித்தலுக்கு இங்கிலீஷில் என்ன, ஃபெர்மெண்டேஷன். அதான் சொல்லியிருக்காங்க. அனைத்து உயர்நிலை தாவரங்கள், விலங்குகள், உயர்நிலை நம்ம டாப் ஆர்டரில் இருக்கிறவங்க, மனிதன், குரங்கு, நாய், இதெல்லாம். காற்றுள்ள சுவாசம், இதில் என்ன சார் நடக்கும்? நார்மலாக நடக்கும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு, நீர், இது 2 தான் கிடைக்கும், ஆல்கஹால் கிடைக்காது. சரியா? ரைட். காற்றுள்ள ஏரோபிக் ரெஸ்பிரேஷனை விட ஆனோரோபிக் ரெஸ்பிரேஷனை விட ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் 19 மடங்கு ஆற்றல் கிடைக்குமா. ஒரே கார்போஹைட்ரேட்டு ஆக்சிஜனோட உடஞ்சிதுன்னு வச்சுக்கோங்க, ஆக்சிஜன் இல்லாமல் உடஞ்சுன்னா 1 பங்கு தான் ஆற்றல் கிடைக்குதுன்னா, ஆக்சிஜனை வச்சு உடஞ்சிதுன்னா 19 மடங்கு ஆற்றல் கிடைக்குமா எனர்ஜி. எனர்ஜி காயினுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம், எனர்ஜி காயின். எனர்ஜி சென்டர், பவர் சென்டர் தான் மைட்டோகாண்ட்ரியா. ஆற்றல் நாணயம் பார்த்தோமா, ஏடிபி. ஒரு கார்போஹைட்ரேட்டு காற்றில் ஆக்சிஜன் வச்சுக்கிட்டு உடஞ்சிது அப்படின்னாக்கா 36 ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுமா. ரைட். குளுக்கோஸ் இதுதான் சிம்பிள் மாலிகுல், என்னவா மாறும், ஃபேட்டாக மாறும் அல்லது சர்க்கரையாக மாறும். நம்ம உடம்புல நடக்கும் அதெல்லாம். ஃபேட்டுக்கு பேர் தான் கிளைக்கோஜன். கிளைக்கோஜன். இந்த எக்ஸ்ட்ரா சுகரை ஃபேட்டாக மாற்றுறவர் யார் நம்ம உடம்புல, எந்த ஹார்மோன், ஹார்மோன். ஹார்மோன் அது கிளாண்டு. அந்த பேங்க்ரியா சுரக்கிற ஹார்மோன் பேர் என்ன, இன்சுலின். சொல்லுங்கள், இன்சுலின். சுகருக்கு இன்சுலின் மாத்திரை போடுறாங்களா, இன்சுலின் ஊசி போடுறாங்களா, இவர் தான் மாற்றுவார். கதையை தானே பார்த்தோம், எப்படி மறக்கும். அடுத்தது அமினோ அமிலங்கள், அமினோ ஆசிட்ஸ். அதாவது அமினோ ஆசிட்னாக்க புரோட்டீனுடைய சிம்பிள் ஃபார்ம். அது அமினோ ஆசிட் தான் என்னவா மாறும், நொதிகள், என்சைம்ஸ். ஹார்மோன், ஹார்மோன் மாற்றிக்கங்க, ஹார்மோன். அப்புறம் புரதம், புரோட்டீன், புரதங்கள் எல்லாம் மாறும். இதை திரும்ப புரோட்டீனை உடச்சிங்கன்னா என்னவா மாறும், அமினோ ஆசிட்டாக மாறிடும். முன்னாடி சொல்லியிருப்பேன், இப்போ நான் புரோட்டீன் சாப்பிட்றேன்னா நம்ம உடம்பு என்ன பண்ணும், அது அமினோ அமிலமாக மாற்றி தான் என்ன பண்ணும், ரத்தத்துக்கு கொடுக்கும். திரும்ப நம்ம உடம்புக்குள்ளே போய் செல்லுக்குள்ளே போய் அந்த செல்லு தான் என்ன பண்ணும், திரும்ப அந்த அமினோ ஆசிட்டை புரோட்டீனாக மாற்றிக்கும். சரியா? அதேமாதிரி கார்போஹைட்ரேட் சாப்பிட்றேன், என்ன பண்ணும், அதாவது சர்க்கரை, ஸ்டார்ச்செலாம் சாப்பிட்றேன், நம்ம வாயிலிருந்து உடஞ்சி அது குளுக்கோஸாக மாறும், கார்போஹைட்ரேட்டாக. ரத்தத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம உடம்பு என்ன பண்ணும், அதை கிளைக்கோஜனாவோ ஃபேட்டாவோ அல்லது சர்க்கரையாவோ மாற்றிக்கும். கொழுப்பு அமிலம், ஃபேட்டி ஆசிட். கொழுப்பு சாப்பிட்றோம்ல, எண்ணெயெல்லாம் கொழுப்பு தான். எண்ணெய், கறியில்
அதெல்லாம் கொழுப்பு இருக்கும். அதை என்ன பண்ணும் நம்ம வயிறு கொழுப்பு ஆசிட்டாக, அதாவது ஃபேட்டி ஆசிட்டாக உடச்சி கொடுத்துரும். இந்த கொழுப்பு எங்கே போகும்? ரத்தத்துக்குள்ளே போகும். போனதுக்கப்புறம் நான் திரும்ப நம்ம உடம்பு என்ன பண்ணும்? அது கொழுப்பாகவும் ஸ்டீராய்டாகவும் மாற்றிக்கும். ஸ்டீராய்டுனா இது ஒரு கேட்டலிஸ்ட்டு, நம்ம உடம்புல அந்த மெட்டபாலிசம் வேலையை வேகப்படுத்தி விடுறவர். அது இந்த வேலையை பண்ணுவாங்க. அடுத்து உடல் நலமும் சுகாதாரமும். ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கங்க. என்ன பிரச்சனை? புரோட்டீன் எந்த உணவில் அதிகமாக இருக்கும்? பருப்பில். அதுக்குள்ள புரோட்டீன் தான் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அதில் கார்போஹைட்ரேட்டு, மினரல், விட்டமின் எல்லாமே இருக்கும் பருப்பில். புரோட்டீன் மற்ற பொருளோட பருப்பில் அதிகமாக இருக்கும். அதோட அதிகமாக இதில் இருக்கும் மீட்டு. ரைட், அதான் போட்டிருக்காங்க. அந்த பருப்புலேயே எந்த பருப்பில் அதிகம் இருக்குது சார் அப்படின்னா சோயாபீன்ஸில். மொச்சை எல்லாம் பருப்பு தான். ஏன் என்ன அதில் டவுட்டு? மொச்செல்லாம் பருப்பு வகை தானே? மண்ணாட்டம் இருக்குமா? அது என்ன தெரியுமா? அதில் சோயா பால்லாம் அது வந்து மீன் மேக்கர். அதானே சொல்கிறீங்க? அதை என்ன பண்ணுவானுங்கன்னா அதில் உள்ள புரோட்டீன்லாம் பிரித்து எடுத்துடுவாங்க. எடுத்துகிட்டு மிச்ச சக்கரை இருக்குல்ல, அதை தான் மீன் மேக்கராக கொடுக்குறாங்க. அது சோயாபீன்ஸ் இல்லை. சோயாபீன்ஸ் போய் கடையில் கேளுங்க, சோயாபீன்ஸ் கிடைக்கும். நிறையா கருப்பு இருக்குது, சிவப்பு கலர் இருக்குது, வெள்ளை கலர் இருக்குது. சோயாபீன்ஸில் இத்தனை வகை இருக்குது. மொச்சை வகையை சார்ந்தது. அதில் அவ்வளோவா இருக்காது. இதில் இது மீன் மேக்கரில் அது சக்காது. சரி, நோய் ஏன் வருது? நோயினா என்ன? உறுப்பு அந்த வேலையை செய்யலைனாக்கா. ஏன் அந்த வேலையை செய்யாது? ஒன்று மைக்ரோப்ஸ் போய் தொந்தரவு பண்ணும், அல்லது என்ன பண்ணும்? அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் இருக்காது. இப்போ இந்த ஃபேன் ஓடணும்னா என்ன வேணும்? மின்சாரம் வேணும். போதுமான மின்சாரம் வரலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் என்ன? லோ வோல்டேஜ். லோ வோல்டேஜ் இருந்தால் மின்சாரம் கம்மியாக தான் கிடைக்கிது. அப்போ என்ன ஆகும்? ஒழுங்காக வேலை செய்யாது. அது மாதிரி அப்போ ஒழுங்கான அதுக்கான சாப்பாடு கொடுக்கல. இப்போ பார்த்தோம் அனீமியா ஏன் வருது? அனீமியா ஏன் வருது? கதையாக மாற்றிக்கணும். இங்கே புக்கில் பாடங்கள்லாம் எதுவுமே கிடையாது. டேரக்ட் எனக்கு ஆன்சர் வேணும். ஆக்சிஜன் பற்றாக்குறையானால தான் அனீமியா வருது. ஏன் பற்றாக்குறையாக இருக்குது? அதுதான் அடுத்த கேள்வி. சரியா? ஏன் பற்றாக்குறையாக கிடைக்கிது செல்லுகள் ஆக்சிஜனு? ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது. ஏன் ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது? இரும்பு சத்து கம்மியாக இருக்குது. நம்ம சாப்பிட்ணும் அப்போ ஒழுங்கா. அந்த மாதிரி. அப்போது அதே மாதிரி தான். இப்போது நம்ம உடம்புக்கு மாலைக்கண் நோய். சாயந்தரானா கண்ணு தெரியாது. பழைய கவுண்டமணி பட கதைகள் முன்னாடி பார்த்தோமா அதை? ரைட்டு, ஓகே. அது விட்டமின் ஏ குறைபாடுனால வருது. அதுக்கு பேர் ரைட்டினால் அப்படின்றாங்க. விட்டமின் ஏ அதில் அதிகமாக இருக்குது சார். மீன் பாருங்கள், மீனில் வந்து ஒரு சரிவிகித உணவு. டெய்லி மீன் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் காய்கறியே சாப்பிட வேண்டாம். காய், கறி, மீன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தேவையில்லை. இதுலேயே எல்லாமே இருக்கும். அதனால தான் மீன குடும்பத்தில் இருக்கும். அவன் காய் சாப்பிட மாட்டான், பருப்பு சோறு சாப்பிடவே மாட்டான். டெய்லி மீன் தான் சாப்பிடுவான். நல்லா ஹெல்த்தியாக இருப்பானுங்க. என்னது போஷாக்கு நிறைந்ததா? வடமொழியில் போஷாக்கு, தமிழ் மொழியில் அது ஊட்டச்சத்து நிறைஞ்சதுன்னா என்ன அர்த்தம்? எல்லாமே மினரலு, கார்போஹைட்ரேட்டு, மினரலு, விட்டமின்னு, புரோட்டீனு, ரஃபேஜ் எல்லாம் இருக்கணும் போதுமான அளவு. அது அடுத்தது முட்டை. தமிழ்நாட்டில் அதனால தான் மால் நியூட்ரிஷன் உள்ள குழந்தைங்க கம்மி இந்தியாவிலேயே. அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் மால் நியூட்ரிஷன் அப்படிம்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதில் வரும், ஜிகேயில் வரும். தமிழ்நாட்டில் தான் கம்மி. என்ன காரணம்? முட்டை,
ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்க, டெய்லியும் ஒரு முட்டை. அதான் காரணம். அப்புறம் பாலில் இருக்குது, நெய்யில் இருக்குது. எது? விட்டமின் ஏ. கேரட் ஆனால் நம்ம ஊரில் சாப்பிட வேண்டியதில்லை. சோளம், மஞ்சள் நிற படிகம், எதில் சொல்கிறான்னு தெரில. கீரையெல்லாம் நல்லா சாப்பிட்ணும். நம்ம ஊரில் விளையிறது எல்லாத்தையுமே வாங்கி சாப்பிட்ணும். அடுத்தது பெரி விட்டமின் பி குறைபாட்டினால வருது. மெட்டபாலிஸ்லாம் ஒழுங்காக நடக்கணுன்னாக்கா விட்டமின்ஸ்லாம் தேவை. அதாவது வளர்சிதை மாற்றம் நடக்கணும்னா விட்டமின்ஸும் மினரல்ஸும் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நாளே பார்த்துருப்போம். ரைட். முழு தானியங்கள். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, முழு தானியம் பருப்பு வகைகள் எல்லாத்துலேயும் அவரைப்பருப்பு, துவரம்பருப்பு, மொச்சை, அதெல்லாம். தீட்டப்படாத அரிசி கேரளாவில் சாப்பிட்றானுங்கள, அந்த அரிசி. பால், மீன், இறைச்சி, பட்டாணி, பயிர் வகைகள், பச்சை பயிறு அதெல்லாம் இருக்குல்ல, அது. அப்புறம் பச்சை காய்கறி. ஆமாம். சிறுதானியன்னா வேறு. சிறுதானியன்னா இது ராகி, கம்பு, கேழ்வரகு அதெல்லாம். அடுத்தது ஸ்கர்வி. இது ஒரு சாதாரண நோய். இதனால் ஆனால் நிறைய பேர் செத்துருக்காங்க. விட்டமின் சி கம்மியாக இருந்ததுன்னா பல்லில் ஈர இருக்கு இல்லையா, அதில் ரத்தம் வடியும். அதான் ஸ்கர்வி, விட்டமின் சி குறைபாட்டினால. இதுக்கு மட்டும் இல்லை, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல அதிகமாகணுன்னா விட்டமின் சி தேவை. அதனால தான் விட்டமின் சி உள்ள நெல்லிக்காயெல்லாம் சாப்பிட சொல்லியிருப்பாங்க உங்களை. அந்த கொரோனாவில் ஆரஞ்சு எதெல்லாம் புளிக்குதோ அதெல்லாம் விட்டமின் சி இருக்குது. மெயினாக நெல்லிக்காய். நம்ம ஊரில் விளையிற நெல்லிக்காயில் இல்லாத விட்டமினே கிடையாது, விட்டமின் சியே கிடையாது. ஆப்பிள்லாம் இல்லை அவ்வளோவா, இதில் தான். ரிக்கட்ஸ், விட்டமின் டி. விட்டமின் டி பற்றி பார்த்தோமா, வெயிலில் டீட்டெயிலில் சொல்லியாச்சு முன்னாடி, அதனால் திரும்ப சொல்ல வேணாம். இவர் இல்லைன்னா என்ன ஆகும், விட்டமின் டியா எலும்பு வீக் ஆயிரும். சன்லைட்டில் தான் ப்ரொடியூஸ் ஆகும் விட்டமின் டி. நம்ம ஸ்கின்னே உற்பத்தி பண்ணும். சரியா? சூரிய ஒளியில், இந்த லீ சூரிய ஒளியில் நமது தோலில் உருவாகிறது. மீன் எண்ணெய், மீனெண்ணெய், ஆக்சுவலாக மீனெண்ணெய், முட்டை, ஒமேகா ஆயில்னு சொல்லுவாங்களா மீனெண்ணெய்க்கு, ஒமேகா, அதில் நமது தோலில் இதெல்லாம் உருவாகும். அடுத்தது விட்டமின் இ, போக்கோபெரல் அப்படிங்கிறாங்க. நரம்பு பலவீனம், கண் பார்வை, எல்லாம் கண் பார்வைன்னா என்னது, நரம்பு சம்மந்தப்பட்டது தான். மலட்டுத்தன்மை, இதெல்லாம் விட்டமின் இ குறைபாட்டினால. தாவர எண்ணெய்கள். தாவர எண்ணெய்னா என்னது, இதான் உனக்கு தெரிஞ்ச தாவர எண்ணெய் சொல்லுமா? நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், எல்லாமே. பச்சை காய்கறி. அதெல்லாம் காய்கறிலாம் ரொம்ப வேக வைக்கக்கூடாதும்பாங்க. வேக வச்சோம்னா என்ன ஆகுனாக்கா, பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த விட்டமின்லாம் என்ன ஆயிரும், டீகம்போஸ் ஆயிரும், இல்லாமல் போயிடும், ஆவியாயிரும். முழு கோதுமை இதை நம்ம சாப்பிட முடியாது, சாப்பிடவும் தேவையில்லை. மாம்பழம், ஆப்பிள், கீரை வகைகள், பச்சை காய்கறி, அதான் மேலே சொல்லியாச்சு. இது அடுத்ததா? ரைட்டு. அடுத்து விட்டமின் கே குறைபாடுனால எலும்பு, பற்கள், ரத்தம் உறையாமை மற்றும் ரத்தம் உறையாதாம்மா. எலும்பு பற்கள்லாம் பலவீனமாக இருக்கும். பச்சை காய்கறியிலே தக்காளி, முட்டைக்கோசு, முட்டை, மில்க் ப்ராடக்ட் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா விட்டமின் கே அதிகமாக கிடைக்கும். முளை கட்டிய பாசிப்பயிறு. முளை கட்டின பாசிப்பயிறு சொன்ன நான் எப்படி கட்டணுன்னு, நாளை காலையில் சாப்பிட்ணுன்னா இன்றைக்கி காலையில் என்ன பண்ணணும், கழுவிட்டு ஊற வச்சுருங்க. நைட்டு அதை எடுத்து ஒரு துணியில் கட்டி வச்சுருங்க. தண்ணியில் இருக்கக்கூடாது, தண்ணியில் இருந்தால் பாசம் பூசானம் பிடிச்சிக்கும், நல்லா இருக்காது. துணியில், காஞ்ச துணியில் கட்டி வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் அது முளைச்சி வந்துடும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதில் இவ்வளோ இருக்குது விட்டமின்ஸ். அது இல்லாமல் ப்ரோட்டீனு, மினரல் எல்லாமே இருக்குது. விட்டமின் 3 விட்டமின் இருக்குது.
அதனால தான் ஸ்போர்ட்ஸ் மேனு அதிகமாக உடல் உழைப்பு கொடுக்குறவங்களுக்குலாம் கொடுப்பாங்க, அம்மா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம அது திங்க மாட்டோம், அது வேறு. நமக்கு வயசாகிடுச்சுனாக்கா. சரி. பேக்கரியிலையா? அந்த பீடா கடையிலையா? பேக்கரியிலையும் விற்கிறானுங்களாப்பா? வெரி குட். வாங்கி சாப்பிடுங்க. விற்கிறாங்களா? வாங்கி சாப்பிடுங்க, நல்லது. நெல்லிக்கனியில் ஆரஞ்சு பழத்தை விட 20 மடங்கு விட்டமின் சி இருக்குது. ஆரஞ்சு நம்ம ஊரில் விளையிறது இல்லை, அங்கேருந்து அவன் ஊரில் உள்ளதை நம்ம ஊரில் எக்ஸ்போர்ட் பண்ணி விற்கிறதுக்காக அவனுங்க இல்லாத கதையெல்லாம் விட்டு டாக்டரை வச்சு விற்கிறானுங்க. சரியா? ரைட். அடுத்தது இது விட்டமின் பற்றாக்குறைனால என்ன நோய், அது எந்த உணவில் அதிகமாக இருக்குது, இதில் எது வேணாலும் கேள்வியாக கேட்பாங்க. விட்டமின் பி பெரி என்ன பற்றாக்குறையினால் வருதுன்னு கேட்பாங்க. விட்டமின் பி அது மாதிரி ஒவ்வொன்றும் கேள்வி. அதனால தான் எல்லாமே கொடுத்துருக்கு. அது தாது உப்புகள், மினரல்ஸ் இங்கிலீஷில். கால்சியம் பற்றாக்குறைனா ரிக்கெட்ஸ், எலும்பு வீக்காக இருக்கும், எலும்பு பல் எல்லாம் வீக்காக இருக்கும். பாஸ்பரஸ் ஆஸ்டியோ மலேசியாவாம், அதுவும் பனிகளா? சரி. இப்போ பற்றாக்குறையினால் வரக்கூடிய நோய் இது என்ன வேலையை செய்யும் அப்படிங்கிறாங்க. ரிக்கெட்ஸுங்கிறது நோய், கால்சியம் பற்றாக்குறையினால். பாஸ்பரஸ்னு ஆஸ்டியோ மலேசியா, அதுவும் எலும்பு வீக்கு இதெல்லாம் வரும். அடுத்தது அயோடின் கிரிட்டினிசம், குழந்தைகளை முன்னாடியே பார்த்துட்டோம். காய்த்தல், முன்கழுத்துக்களில் கலலை அதெல்லாமே. இரும்பு சத்து இரத்த சோகை வரும். ஹீமோகுளோபினுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். அதேமாதிரி மூளை வளர்ச்சிக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப முக்கியம். எது? இரும்பு சத்து. போதுமான அளவு சாப்பிட்ணும். இரும்பு சத்து எதில் அதிகமாக கிடைக்கும்? நம்ம ஊரில் கிடைக்கிறது சொல்லுங்கள். முருங்கைக்கீரை அதுலேயே இருக்குது. நம்ம எதுக்கு வெளிநாட்டில் போய் வாங்கிட்டு வரணும்? அதை பேரிச்சம்பழத்தை நம்ம ஊரில் விளையுது அது. ரைட். முருங்கை இலையில் நிறைந்துள்ள சத்துக்கள் விட்டமின் ஏ, சி, பொட்டாசியம், கால்சியம், இரும்பு சத்து, புரோட்டீனு, டீஆக்சிடேசர் எல்லாமே. இவ்வளோ விஷயம் இருக்குது முருங்கைக்கீரையில். அதனால தான் வாரம் ஒரு நாளாவது சாப்பிட்ணும். டெய்லியும் சாப்பிட வேணாம், வேக வச்சு சாப்பிட்ணும், பச்சையை சாப்பிடக்கூடாது. ஏன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, பச்சையத்தை ஜீரணிக்க முடியாது. செல்லுலோஸ் இருக்குல்ல, பச்சையாக இருக்குல்ல, அதில் செல்லுலோஸ், அதை நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஜீரணிக்க முடியாது. அதுக்குன்னு தாவர உண்ணிகள் இருக்காங்க, அவங்களாலையும் ஜீரணிக்க முடியாது. அவங்களும் விலங்கு தானே. அவங்களோட வயிற்றில் என்ன ஆகுனா ஒரு சில பாக்டீரியா இருக்குது, அவர் தான் அந்த செல்லுலோஸை டீகம்போஸ் பண்ணுவார். சரியா? ரைட். அடுத்தது முருங்கை. அதனால தான் நைட்டு கீரை சாப்பிடக்கூடாதும்பாங்க. 2-3 விஷயம். ஒன்று ஜீரணம் ஆகாது, நைட்டு வேலை செய்ய மாட்டோம்ல அவ்வளோவா, ஒன்றும் ஜீரணம் ஆகாது. இன்னொன்று அதில் ஏதாவது இந்த பறித்து போடுறப்ப என்ன ஆகும், முடி வந்துடும். அப்போ அந்த காலத்தில் என்ன ஆகும், கஷ்டம், நைட்டில் தூங்க முடியாமல். அதனால் இப்போ தான் ஹாஸ்பிட்டல் விடிய இருக்க 24 ஹவர்ஸ் இருக்குது. நம்ம நாட்டிலேருந்து இது அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டு நம்ம நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறானுங்க 80%. சீனா, அமெரிக்கா, ஜெர்மனி, கனடா அங்கெல்லாம் விளையாது. இது எல்லாமே குளிர் பிரதேசம். நம்ம ஊர்லேருந்து வாங்கி அவனுங்க சாப்பிட்றானுங்க நம்ம. ரைட். உடன் பருமன் அதிகமான குழந்தைகள் உள்ள நாடு அதிகமாக இருக்குது எங்களுக்குன்னா சீனா, இந்தியா. இங்கே தான் என்ன பண்ணுறோம், பாசம் கொடுத்து செல்லம் கொடுத்து படிப்புன்ட்டு விளாடவே விட்றதில்ல. நம்ம தானே ரவுண்டுக்கு போகாத, விளாட போகாத. சின்ன வயசில் ஆர்வமாக இருந்திருப்பீங்க, விளாட விட்டாங்க. படிப்பு மட்டும் பாரு. நம்ம உடல் எப்படி உருவாக்கப்பட்டது, காட்டிலையும் மலையிலையும் ஓடி திரிகிறதுக்காக உருவாக்கப்பட்டது. அது ரெஸ்ட்டில் அப்படியே உட்கார வச்சு என்ன ஆயிரும், கொழுப்பு அளவுக்கு அதிகமான நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்லாம் என்னவாயிரும், கொழுப்பாக மாறிடும். நோய்கள் பரவும் முறை, காலரா அதாவது வயிற்றுப்போக்கு, அசுத்தமான நீர், நிமோனியா காய்ச்சல். நிமோனியானா லங்ஸ் பாதிக்கும். சரியா? லங்ஸ் பாதிக்கும். சர் சி.வி. ராமன் அவர் இல்லை, நம்ம ஈரோட்டுக்கார் மேத்தமேட்டிஷியன். யார் அவர்? ராமானுஜம். அவரெல்லாம் இந்த காய்ச்சல்னால தான் இறந்தார். அவங்க வீட்லேயே சேர்த்தலை பாவம் கடைசி வரைக்கும். இந்த காய்ச்சல் வந்ததுனால சேர்த்தலை. ஒன்று அப்போ வந்துட்டு பிராமணர்கள் கடல் கடந்து போகக்கூடாது, இவர் கடந்து போயிடுவார், அதனால ஒன்று. இன்னொன்று அவருக்கு நிமோனியா காய்ச்சல் வந்து ஏதோ ஒரு மோசமான நோய் வந்துருச்சுனான்னு வீட்டிலேயே சேர்த்த மாட்டாங்க, அது ஒன்று.
டெட்டனஸ் கக்குவான் பாக்டீரியாவால் தாக்கப்படுறது, குழந்தைங்க இந்த வாந்தி கீந்தி அதெல்லாம் வரும். அடுத்து காசநோய் தெரியும், லங்ஸ் பிரச்சனை, அதுக்கான பாக்டீரியா தான் அதுக்கும் காரணம். அவரோட பேர் முன்னாடியே பார்த்துருக்கோம், டியூபர் குளோசிஸ் சம்திங் வரும். அடுத்தது புரத குறைபாடு, போதுமான அளவு அதான் சொன்னால சரிவிகிதமாக எடுத்துக்கணும். நம்ம உடம்புல புரோட்டீன் கம்மியாக சாப்பிட்டோம், வெறும் கார்போஹைட்ரேட்டாக தின்னுக்கிட்டு இருக்கோம்னா என்ன இருக்கும்? குவாசியோக்கர், வயிறு மட்டும் குண்டாக இருக்கும் குழந்தைக்கு. இந்த கிராமத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கை காலெலாம் ஒல்லியாக இருக்கும், தலை குட்டி குண்டாக இருக்கும், எல்லாம் பெருசாக இருக்கும் ஏதோ ஒன்று. அது கார்போஹைட்ரேட்டு, கொழுப்பு, புரதம் இதெல்லாம் கம்மியாக இருந்துச்சுனாக்கா மராஸ்மஸ், மாவை சேர்த்திக்கங்க, மராஸ்மஸ் இதுவும் அதே மாதிரி தான். உணவு பாதுகாத்தில் பயன்படும் கதிர்கள், உணவு பாதுகாத்தில் எங்கே பயன்படுத்துவாங்க? பேக்கெட் பண்ணுறாங்கல்ல, பேக்கெட் பண்ணோன்னே அதுக்குள்ளே மைக்ரோப்ஸ் இருக்கும், அதை கொள்ளுவாங்க. இந்த டிஸ்கவரி, நேஷ்னல் ஜியாகிரஃபிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மெஷின் வழியாக போகும், அங்கே இந்த எக்ஸ்ரே, காமா கதிர், யூவி ரேஸ் இதெல்லாம் செலுத்துவாங்க. இந்த கதிர்கள் என்ன ஆயிரும், அவங்க மைக்ரோப்ஸ்லாம் உள்ளே செத்து போயிடும். உள்ள மைக்ரோப்ஸ் இருந்தால் தான் என்ன பண்ணும், அதை கெட்டு போக வைக்கும். அது கெட்டு போகாமல் பார்த்துக்கும். உலக உணவு தினம் அக்டோபர் 16. ஏன்னா சாப்பாடே இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. வட இந்தியாலாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட். பாலில் கலப்படம் செய்யும் வேதிப்பொருள், பால் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அதில் கொஞ்சம் இதை கலப்பாங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடு அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது, இவ்வளோ தான் இருக்குது, இத்தனை % தான் இருக்கணும்னு இருக்குது, அதில் கலப்பாங்க. நம்ம சாப்பிட்ற பால் எல்லாத்துலேயும் அப்படி தான். அடுத்தது வாழைப்பழம், மாம்பழம் அதெல்லாம் பழுக்க வைக்கிறதுக்காக ஒரு வேதிப்பொருள் பயன்படுத்துகிறாங்க, கால்சியம் கார்பைடு. இது ஆனால் டேஞ்சரு. அந்த தாவரத்துலேருந்து வரக்கூடிய ஹார்மோனை தெளித்து பண்ணால் கூட நல்லது, கல் வச்சு பழுக்க வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்த மாதம் மாம்பழம் சீசன் வந்துடும் இல்லையா, அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம் அப்போ பாருங்கள் பிடிச்சிட்டாங்க, கல் வச்சு பழுத்தாங்க. இந்த கடைக்காயில் போயிட்டு உணவு பாதுகாப்புத்துறை ரெய்டு அது இதெல்லாம் வரும். அடுத்தது பச்சை காய்கறி, பாகற்காய், பச்சை பட்டாணி இதெல்லாம் பச்சையாகவே இருக்கணுங்கிறதுக்கு அது மேலே என்ன பண்ணுறானுங்க, காரிய உலோகத்தை போடுறானுங்க, லெட்டு அதில் மேலே கலந்து மேலே பூசி விட்றானுங்க, பச்சையாகவே இருக்கணும். அது மட்டும் இல்லை, சோம்பா பச்சையாக இருக்கும், அது பச்சையாக இருக்கணுங்கிறதுக்காகவே மேலே அது மாதிரி போட்டு பூசி விட்றாங்க. இதெல்லாம் பச்சை காய்கறி, பாகற்காய், பச்சை பட்டாணி பார்த்தாச்சா. அடுத்து ஆப்பிள், பேரிக்காய் அதெல்லாம் எங்கேருந்து வருது? வெளிநாட்டிலேருந்து வருது. வரதுக்குள்ளே என்ன ஆயிரும், அது வாடி போயிடும். வாடி போகுதுன்னா என்ன அர்த்தம்? அதில் உள்ள தண்ணி வெளியில் போயிடும், நீர் ஆவியாகி போயிடும், பழத்தில் உள்ள நீர் ஆவியாகி. அது போகாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறான், மேலே மெழுகு பூசிடுவான், வேக்சின். அப்போ நீர் ஆவியாகி போகாது, அப்படி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். சுரண்டி பாருங்கள் வெளிநாட்டு ஆப்பிள்லாம். அதனால தான் மேலே தோல் சாப்பிடாதீங்க, ஆப்பிள், பேரிக்காயெல்லாம். மெழுகான செல்லாக் அல்லது கார்பனோ மெழுகு, அது கார்பனோ மெழுகு. உணவு கலப்பட தடுப்பு சட்டம் 1954 கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான விதி 1955. இது ஆக்டு, இது ரூலு. ஆக்டை டீட்டெயில்டாக கொண்டு போனால் ரூலு அதுக்கு பேர், சரியா? பாலிட்டிக்ஸில் பார்த்துருப்போம். உலக சுகாதார தினம் ஏப்ரல் 7. இந்த டேஸ்லாம் கேட்பாங்க. FCI ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 1965 உருவாக்குறாங்க. இவங்களோட வேலை என்னது? உணவு தானியங்கள் நிறைய விளையும் பொழுது அதை வாங்கி வச்சுக்கணும், உணவு பற்றாக்குறை ஏற்படும் பொழுது ரேஷன் கடை மூலிமா சப்ளை பண்ணணும், அல்லது வறுமை கூட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு கம்மி ரேட்டில் சப்ளை பண்ணணும். இது ஒன்று, சரியா? அப்போ வறுமையை ஒழிக்கணும் ஒன்று, யாரும் என்ன இருக்கக்கூடாது, பட்னியில் இருக்கக்கூடாது ஒன்று, அதான் கான்செப்ட்டு. இன்னொன்று வந்துட்டு விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்க வைக்கணும், டியூவல் ப்ரைஸ் சிஸ்டம், மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், MSP கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபிசிக்ஸில் பார்த்துருப்போமே, சரி ஃபிசிக்ஸுன்றேன், சிவிக்ஸில் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். ஏன்னா நெல்லெல்லாம் அறுவடையாகி வரும்பொழுது விலைவாசி பயங்கரமாக குறைஞ்சிரும். ஒரு மூட்டை அவன் உற்பத்தி செய்கிறதுக்கு 1000 ரூபாய் இருக்கும், சரியா? ஆனால் சந்தைக்கு எடுத்துகிட்டு போனாங்க வியாபாரியோ, ஏன்னா இவன் கடை வாங்கி தான் விவசாயம் பண்ணியிருப்பான், உடனே காசு வேணும் உனக்கு, அதனால் எடுத்துகிட்டு போனாக்கா நான் 500 ரூபா தான் தருவேன், அவனை மிரட்டி வாங்கிடுவானுங்க வியாபாரிங்க.
அதனால தானே பண்ணுவாங்க கவர்மெண்ட்டு இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு மூட்டை விளையிறதுக்கு 1000 ரூபா செலவாகுதா, அவனுக்கு ஒரு லாபம் 100 ரூபா, 1100 ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன் நீ விவசாயம் பண்ணியா அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லும். அதான் எம்எஸ்பி, டூயல் ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இரட்டை விலை கொள்கை. அறுவடையாகி வந்துருச்சு, மார்க்கெட்டில் போய் விற்கிறான், அங்கே 900 ரூபாய்க்கு விற்கிறான்னு வச்சுக்கோங்க. அதை கொண்டு வந்து எங்கே விற்றுருவான், கவர்மெண்ட்டிட்ட கொடுத்துருவான். மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறான், அங்கே 1100 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கு, 1200 ரூபாய்க்கு விற்கிது. அப்போ அவன்கிட்டே விற்றுடுவான். மார்க்கெட்டில் ப்ரைவேட் மார்க்கெட் இருக்குல்ல, அங்கேயே நல்ல வேலை போனால் அங்கேயே விற்றுக்குவான். அது அவன் விருப்பம். இந்தியாவில் ஒரு மாநிலம் தனியாக இந்த மாதிரி சிவில் சப்ளை கார்பரேஷன் வச்சுருக்க ஒரே மாநிலம் இது தமிழ்நாடு தான். உருவாக்குனது யார்? ஆமாம், கண்ணை மூடிட்டு சொல்லலாம். அங்கேருந்து தான் நம்ம தமிழ்நாட்டில் உணவு பஞ்சம் தீர்ந்துச்சு. எல்லாம் சாப்பாட்டுக்கு கஷ்டம். சரியா? ரைட். விவசாய உணவுப் பொருளுக்கான தரச்சான்று அது வந்து அக்மார்க். எது? ஆமாம்மா, இதெல்லாம் 5 ஆண்டு திட்டம் தான். தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. இது தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் கொண்டு வந்தது. தமிழ்நாட்டில் யார் கொண்டு வந்தது? ஆமாம், ரைட், அக்மார்க். சரி, அடுத்தது இந்திய தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம், பிஐஎஸ், பிஸ்மார்க்குன்னு சொல்லுவாங்க. பிஸ்மார்க். அந்த பிஸ்மார்க் வேறு, அவர் வேறு. கனி உற்பத்தி பொருட்கள் ஆணையம். இந்த பழம் ஃப்ரூட்ஸ் சம்மந்தமானதெல்லாம் வாங்கினேன், அதில் ஒரு சீல் இருக்கும் பாருங்கள், எஃபிஓ. அது அடுத்தது எஃப்எஸ்எஸ்ஐ அப்படின்னு இருக்கும். எஃப்எஸ்எஸ்ஐ உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம். எல்லா ஹோட்டல்லையும் இந்த சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க கட்டாயம். ஆமாவா? பார்த்துருக்கீங்களா? இருக்கா உங்கள் ஹோட்டலில்? இல்லையா? ரைட்டு, நாளைக்கு அனுப்புகிறேன். பாருங்கள், இருக்கும் சர்டிஃபிகேட் மாட்டியிருப்பாங்க. ரைட். நோய் சால்மோனெல் லோசிஸ், வயிற்றுப்போக்கு பாக்டீரியா உருவாக்குதாமா. ராணிக்கெட் நோய், அம்மை நோய். ராணிக்கெட் வைரஸ். அஸ்பெரிஜில்லஸ் நோய், பலவீனம், நலிந்து போதல், பூஞ்சை, ஃபங்கஸ் இருக்கு இல்லையா, அவங்க உருவாக்குறாங்களாமா. சும்மா அந்த இதில் கொடுத்துருப்பானுங்க, பாக்ஸில் அதை கொடுத்துருக்கேன். 2050ஆம் ஆண்டில் உலக மக்கள் தொகை 9 மில்லியன் ஆமாம். இப்போ எத்தனை மில்லியன்? மில்லியன் கிடையாது, பில்லியன். மாற்றிக்கங்க இதை. பில்லியன் 1. இப்போ 8 மில்லியன், 8 பில்லியன். இப்போ தானே தொட்டுச்சு இந்த நியூ இயர் அப்போ. ரைட். தோட்டக்கலை, ஹார்டிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. கனி, காய்கள், அழகு தாவரம் இதெல்லாம் வளர்க்குறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தோட்டக்கலைத்துறை, ஹார்டிகல்ச்சர்ம்பாங்க. அதுக்குள்ளே என்ன 4 பிரிவு இருக்காமா. ஒலேரிகல்ச்சர்னால் காய்கறி மட்டும். பழவியல், ஹோமோலஜி. பூந்தோட்ட பண்ணை, ஃப்ளோரிகல்ச்சர். ஃப்ளோரி அப்படின்னா வச்சுக்கோங்க. நில அமைப்பு தோட்டம், விட்டிகல்ச்சர். அதாவது வீட்டு முன்னாடி கார்டன்லாம் போடுறோம்ல, அந்த மாதிரி. அதுக்கு பழங்களின் தரம், உற்பத்தி முறை ஆகியவற்றை முன்னேற்றி மேம்படுத்துவது, உற்பத்தி காலத்தை முறைப்படுத்துவது, உற்பத்தி செலவை குறைப்பது, இதெல்லாம் வந்து யாரோட வேலை? தோட்டக்கலைத்துறை, ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். தமிழ்நாட்டில் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்னே ஒன்று இருக்குது, அவங்க தான் அது வேலை. நீங்கள் எதாவது பழங்கள்லாம் பயிர் செய்கிறீங்கன்னா இவங்களை போய் பாருங்கள், உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. என்ன வகையான மண் டைப்பு, அந்த மண்ணில் நீங்கள் என்ன பயிர் செய்யலாம், எப்போ பயிர் செய்யணும், அதுக்கான விதை எல்லாமே கொடுப்பாங்க. அது கம்மி ரேட்டில். அக்ரிகல்ச்சர் வந்து பிரித்து ஹார்டிகல்ச்சர்னே தனியாக இருக்குது, தோட்டக்கலைத்துறை அப்படின்னு இருக்கும். ஏற்காடுலாம் போய் பாருங்கள், அந்த பூங்கா, அதேமாதிரி இந்த கவர்மெண்ட் பூங்காலாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்க தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. மெயின்டைன்டு பை ஹார்டிகல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ட்டு இருக்கும். உழவன் செயலி, உழவர்களுக்காக தமிழ்நாடு மாநிலம் வெளியிட்டிருக்கு உழவன் அப்படின்னு செயலி. அதை அவங்க டவுன்லோட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க ரிலேட்டட் தேவையானதெல்லாம் அதில் வரும், எல்லாமே அப்டேட்டட் எல்லாம். பிரதம மந்திரி காப்பீட்டு திட்டம் 2016 கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு? விவசாயிகளுக்காக. மாட்டுக்கொட்டையில் எடுக்கப்படும் தொழு உரம், மாட்டுக்கொட்டையிலேருந்து சாணி, அதோட கோமியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கலந்தது எடுத்தோம்னா அதில் எவ்வளவு நைட்ரஜன் இருக்காமா? 0.5% நைட்ரஜன், 0.2% பாஸ்பேட்டு,
0.5% பொட்டாசியம். அதே செம்மறி ஆடு இருக்குல்ல, ஆட்டுப்புழுக்க, அதோட உரத்தை எடுத்தோம்னா 3% இருக்கும் நைட்ரஜன். அதனால தான் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டி போட்டு விவசாய நிலத்தில் வந்து அந்த ஆடு மேய்ச்சிட்டு வரவொன்னா பட்டி போட்டு அங்கே நைட்டு அடைச்சி வைப்பாங்க ஆட்டெல்லாம். அப்படியே இடத்த மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வயல் முழுவதும் என்ன ஆடு புழுக்க நைட்டு புழுக்க போட்டுரும் ஃபுல்லாக. நல்லா விளைச்சல் நல்லாயிருக்கும். அடுத்தது அப்போ என்ன பண்ணும், மாட்டு தொழு உரம் இருக்குல்ல, அதை வெர்மி கம்போஸ்டிங் பண்ணுவாங்க. மாட்டு உரத்தை கொண்டு போய் டேரெக்டாக விவசாய நிலத்தில் கொட்ட மாட்டாங்க, ஒரு இடத்துல கொட்டி வச்சுருப்பாங்க. அங்கே மண் புழு இருக்குல்ல, அதை டீகம்போஸ் பண்ணி நைட்ரஜன் அளவு அதிகரிக்கும். பார்த்துருப்போம், மண் புழு உரத்தில் வந்து நைட்ரஜன் அளவு அதிகமாக இருக்கும். அப்படி நைட்ரஜன் எதுக்கு வேணும்? புரோட்டீனுக்கு. புரோட்டீன் இருந்தால் தான் என்ன வரும்? செல்லு ஃபார்ம் ஆகும். செல்லு வளர்ந்தால் தான் என்ன ஆகும்? நிறையா செல்லு வந்தால் தான் என்ன ஆகும்? செடி வளரும். செடி நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்தால் தான் என்ன ஆகும்? நிறையா அரிசியை உற்பத்தி பண்ணும், பருப்பை உற்பத்தி பண்ணும், காய்கறியை உற்பத்தி பண்ணும். சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். சுவர் எது? அந்த செடியோ மரமோ. மக்காச்சோளம், பார்லி, ஓட்ஸு, சோளம் இதெல்லாம் அவனுங்களது போன்றவற்றில் நோய் தடுப்பு உரமாக பயன்படுது அசோஸ்பைரிலம் அப்படிங்கிறது. அசோஸ்பைரிலம் ஃபங்கஸ், அது ஏதோ ஒன்று. ரைட். திரும்ப பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும். ஃபங்கஸ் தான் அது. பூஞ்சை வேறு, மைக்கோரைஸ் அப்படிம்பாங்க. எலுமிச்சை, பப்பாளி ஆகியவற்றின் உற்பத்தியை பெருக்குமாமா. பூஞ்சை வேறுங்கிற மைக்கோரைஸாங்கிறது எலுமிச்சை செடி, பப்பாளி பழத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தூரில் போட்டு விட்டுருவாங்க, உற்பத்தியை பெருக்குதாமா. அசட்டோபாக்டர் கோதுமை, நெல், மக்காச்சோளம், சோளம் ஆகியவற்றில் மகசூல் உற்பத்தியை பெருக்குதாமா. பாக்டீரியா. ரைட். மிதக்கும் நைட்ரஜன் தொழிற்சாலை என அழைக்கப்படுது அசோலா. நைட்ரஜன் தொழிற்சாலை அசோலாங்கிற இது ஒரு நுண்ணுயிரி தான், மைக்ரோப்ஸ் தான். ஆயுஷினுடைய விரிவாக்கம் அவங்க கொண்டானுங்க. யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி இதெல்லாம் சேர்ந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டே உருவாக்கியிருக்காங்க. அதுக்குன்னு காலேஜெலாம் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கானுங்க. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட நீரிழிவு ஆயுர்வேத தடுப்பு மருந்து. நீரிழிவு நோயின்னா என்ன அர்த்தம்? டயபெட்டிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு பேர் சுகர் பேஷண்ட் சொல்கிறாங்களா, அதுதான், எல்லாம் ஒன்று தான். பிஜிஆர் பிளட் குளுக்கோஸ் ரெகுலேட்டர், பிஜிஆர் 34 ஆயுர்வேத மருந்தாமா. அது எந்த அளவுக்கு ஃபங்க்ஷனாகவும் தெரில. பட்டன் காளான் அறிவியல் பெயர் அக்காரிகஸ் பைஸ்போரஸ். அது என்னது? அது பட்டன் காளான் எதில் வரும்? பங்கை. வெரி குட். பூஞ்சை அது. ரைட். சிப்பி காளானோட அறிவியல் பெயர் ப்ளூ ரேட்டஸ். யூஸ் பண்ணுறோம்ல இப்போ லைஃப்பில், ப்ளூ ரேட்டஸ் சிட்ரினாங்க. மண்ணற்ற சூழலில், மண்ணே இல்லாமல் தண்ணி மட்டும் இருக்கும், அதில் வேற போட்டுருவாங்க. அந்த தண்ணியில் என்ன பண்ணுவாங்க, தேவையான மினரல் விட்டமின்லாம் போட்டுருவாங்க. அந்த செடி வளர்ந்து தக்காளி கிக்காளிலாம் கொடுக்கும். அதுக்கு பேர் என்னது? ஹைட்ரோஃபோனிக்ஸ். தமிழ்நாட்டிலே வந்துருச்சு. கோயம்புத்தூரில் ஒரு ஆள் வளர்த்துக்கிட்டு இருக்காரு இப்படி வீட்டுக்குள்ளே வச்சு. மண்ணுக்குன்னு தேவையில்லை, அப்படியே அடுக்கடுக்க ரேக்காக வச்சு அதில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காரு. தக்காளியாக காய்ச்சி வீட்டுக்குள்ளேயே தொங்கிட்டு கிடக்குது. ஹைட்ரோஃபோனிக்ஸா? வரும். கேள்விப்பட்டிருக்கீங்களா அதெல்லாம்? சூரிய ஒளிக்கு தான் மேலே கண்ணாடி போட்ட வீடு, க்ரீன் ஹவுஸ் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொன்று ஏரோஃபோனிக்ஸ், இதுவும் அதே மாதிரி தான். மண் இல்லாமல் ஏரில் தெளித்து விடுவாங்க, அதை வேறு ஒன்றும் கிடையாது. இன்னொன்று இருக்குது அதே மாதிரி அக்வாஃபோனிக்ஸ். மூணுமே மண் இல்லாமல் விவசாயம் செய்கிறது. இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட அயல்நாட்டு கறவை மாட்டு இனங்களாம். சும்மா பார்த்துக்கோங்க. போஸ் டாரஸ், ஜெர்சி இதுதான் அதிகமாக இருக்கும். ப்ரௌன் ஸ்விஸ்ஸு, ஹோல்ஸ்பி, வியன், ரெஸ்பியன் இதெல்லாம் அங்கேருந்து ஸ்பேமை வாங்கிட்டு வந்துட்டு அங்கே ஸ்பேம் தயாரித்து ஃப்ரீசரில் போட்டு இங்கே கொடுத்துருவானுங்க. இங்கே நம்ம மாட்டுக்கு போட்டு என்ன பண்ணுறானுங்க, விற்கிறானுங்க. இப்போ பெரும்பாலும் மாடு எல்லாமே காளை மாட்டை வச்சுட்டு என்ன பண்ணுறதில்ல, இனப்பெருக்கம் செய்கிறதில்ல. இந்த ஊசி போட்டு அது பருவம் வந்துடுச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, என்னது மாட்டு ஆஸ்பத்திரிக்கு, வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவாங்க. இலவசமாக
கவர்மெண்ட்டே என்ன அந்த ஸ்பேமை செலுத்திடுவாங்க, மாடு கருத்தரிச்சிடும். புரிஞ்சுதா? அதனால தான் காளை அழிக்க பார்க்குறானுங்க. காளை அழிக்கணுன்னா என்ன பண்ணணும்? காளை வளர்த்தக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு ஊசிக்கும் கவர்மெண்ட் காசு கொடுக்குது அதுக்கு. சரியா? சரி, காளை அழிக்கணுன்னா என்ன பண்ணணும்? காளையை அதான் ஜல்லிக்கட்டெல்லாம் ஒழிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணானு. எல்லாம் பயங்கரமான தந்திரம். நல்ல வேலை எல்லாம் போராடி காப்பாற்றி விட்டீங்க இளைஞர்கள்லாம். இந்தியாவில் உள்ள இழுவை மாட்டு இனங்களாமா அமரித் மகால், காங்கேயம், உம்பளச்சேரி, மாலவி, சிரி, ஹல்லிகார். 2 பயன்பாடு உள்ளது. அரியான் மாடுகள், ஓங்கோல் மாடுகள், ராங்கரேஜ் மாடு, தார்பார்கள், இதெல்லாம் வந்துட்டு 2 பயன். 2 பயனான அர்த்தம். கறவை மாடு, இழுவை இனம், 2மே. அது மாதிரி தமிழ்நாட்டில் இழுவை இன மாடுகள் காங்கேயங்கால, புலிக்குளம் மாடுன்னே இருக்குது. புலிக்குளம் இன மாடுன்னே இருக்குது. காங்கேயம் பகுதியில் இருக்கும். புலிக்குளம் கம்பம் பள்ளத்தாக்கில் அது பாட்டில் வளர்ந்துருக்கு. மாடு தான் அது கொஞ்சம் ஹைட்டு, சிமிழ், கொம்பு, அதை வச்சு இது பாட்டில் விட்டுருவாங்க. அது பாட்டில் போய் மேலே மேற்கு தொடர்ச்சி மலையில் மேய்ஞ்சிட்டு அதுவாக ரிட்டர்ன் வந்துடும் சாயந்தரம் ஆனால் வீட்டுக்கு. அந்த மாதிரி. தேசிய பால் பண்ணை வளர்ச்சி கழகம், நேஷ்னல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு. இயர் போடலையா? இயர் பார்க்கணும். 1947 சம்திங் போடுங்க. NDDP எந்த வருஷம் போட்டாங்கன்னு. இந்தியாவின் வெண்மை புரட்சியின் தந்தை, பால் உற்பத்தியை பெருக்கணும், அதான் வெண்மை புரட்சி. அதுக்கான தந்தை முனைவர் வர்கீஸ் குரியன். ஆப்ரேஷன் ஃப்ளட்டு, பிளட் இல்லை ஃப்ளட்டு, எஃப் எதோட தொடர்புடையது? பால் பெருக்கு திட்டம். ஏன் சார் பால் உற்பத்தியை பெருக்கணும்னா நகர்ப்புறத்தில் பால் கிடைக்கணும் எல்லாத்துக்கும், ஊட்டச்சத்து குழந்தைங்களுக்கெல்லாம். 2வது, நம்ம ஊரில் விவசாயம் ஒரு 3 மாதம் 6 மாதம் தான் நடக்கும். மிச்சம் 6 மாதம் கிராம மக்கள் எப்படி இருப்பாங்க? வேலை இல்லாமல் இருப்பான். அப்போ கறவை மாடு இருந்தால் என்ன ஆகும்? அதை வச்சு மேய்ஞ்சிட்டு பால் கறந்து அதில் ஒரு வருமானம் வந்து அவன் குடும்பம் நல்லாயிருக்கும். 2 கான்செப்ட். அதான் இது. நீர்வாழ் உயிர்கள் வளர்ப்பு, அக்வா கல்ச்சர். நீர்வாழ், இந்த லாவா வரணும், இந்த லாவா வரணும். அக்வா கல்ச்சர். கடலோர மீன் வளர்ப்பில் வந்துட்டு தமிழ்நாடு இந்தியாவில் 6வது இடமா. நன்னீர் மீன் இனங்கள், கொண்டை இல்லை கெண்டை மீன். கெண்டை கெளுத்திலாம் 1965 NDDP 1965 ரைட். இது கட்லா, கமலா கிடையாது. அந்த அம்மா சண்டைக்கு வந்துட போகுது. கொண்டை மீன்கள் கட்லா, ரோகு, மிரிகாலா, இதை ஒன்று. அடுத்து கெளுத்தி மீன், ஜிலேபி மீன், இதெல்லாம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மீன்கள். இதோட இருக்கட்டும், நாளை பார்ப்போம். எத்தனை பக்கம் இருக்குது? 6 பக்கம். நாளைக்கு முடிச்சு விட்டுடலாம். ரைட், பார்க்கலாம்.